என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணும், என் குமாரனை சாக பண்ணுவோமா என்னிடத்தில் வந்தி. இவளே சாப்பிட்டு சாக போகிறவ தான். ஆனால் இப்போ வந்தவொடனே என்ன சொல்லிட்டா, உம்மால தான் என் பிள்ளை செத்தான்ட்டான். உடனே எலியா என்ன பண்ணுறாரு தெரியுமா, அவனை ஏன்ட்ட கொண்டு வான்னு சொல்லி தூக்கிட்டு போய் தான் இருந்த மேல் வீட்டறையில் அவனை படுக்க வச்சு அவன் மேலே விழுந்து, ஆண்டவரே இந்த பிள்ளையின் ஆத்மா திரும்பி இவனுக்குள் வருவதாக என்று, இவன் பிழைப்பானாக என்று ஜெபித்தான். இப்போ எலியாவின் மூலம் உயிர்ப்பிக்கிற வல்லமை வெளிப்பட்டது. நீங்களும் நானும் ஜெபிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது, நீங்களும் நானும் திறப்பில் நிற்கும் பொழுது, நீங்களும் நானும் அவருடைய வார்த்தையின்படி செய்யும் பொழுது, நீங்களும் நானும் கருத்தாய் ஜெபிக்கிற ஆளாய் மாறும் பொழுது, நம் மூலமாய் உயிர்ப்பிக்கிற வல்லமை வெளிப்படும். நம் மூலமாய் This program is possible by the support and prayers of partners and well-wishers of Thindikkal Revival Igniters. அவன் தேவன் மேல் உள்ள பக்தி வைராக்கியம், எதுவுமே கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்கிறவன். தேவனுடைய வார்த்தை தான், அவருடைய சத்தம் தான். பிதாவின் சித்தம் செய்யணும்னா அவர் சத்தத்தை கேட்கணும். தேவனுடைய வார்த்தையின்படி தன் வாழ்க்கையை அமைத்து கொண்டவன். ஆபிரகாம் ஆண்டவர் சொல்றார், யாக்கோபை பார்த்து சொல்றார், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால். ஆபிரகாம் சொல்றாரு, என் வார்த்தைக்கு நீ செவி கொடுத்தபடியினால் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. என் வார்த்தைக்கு. ஏன் லோத்துவினுடைய சந்ததியே சாபமா போயிட்டு தெரியுமா? லோத்து வந்து பெரிய நீதிமானுங்க. லோத்து சாதாரணமான ஆள் கிடையாது. லோத்தை பற்றி, லோத்தின் மனைவியை பற்றி ஒரு பெரிய சப்ஜெக்ட் இருக்குது. அதை பேசினா ஒரு 3 நாளாக பேசலாம். லோத்தின் நாட்களில் நடந்தது போல நடக்கும்னு ஏன் சொன்னார்? லோத்தின் மனைவியை நினைத்துக்கொள்னு ஏன் சொன்னார்? நான் நாளன்னைக்கு மதுரையில் அதை பேசுவேன். அதெல்லாம் வேல்யூபுளான சப்ஜெக்ட். அதெல்லாம் நல்லா கவனிங்க. லோத்து வந்து ஒரு பெரிய நீதிமான். 1 பேதுருவில் வாசிக்கிறோம், நாள்தோறும் தன் இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க, அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு பேதுரு ரொம்ப அழகாக எழுதுறாரு. நாள்தோறும் தன் இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்து. சோதம் குமார பாவத்திற்கு தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளல லோத்துவை. தன் பிள்ளைகளையும் பரிசுத்தமாக வளர்த்தான் லோத்து. மனைவியையும் பரிசுத்தமாக காத்துக்கொண்டான். அவனை விடுவிக்கத்தான் பரலோகத்திலிருந்து மனிதர்கள் இறங்கி வந்தார்கள். பூமி அழிய போது, சோதம் குமாரா பட்டணம் அழிய போகுதுன்னு சொல்லி அவன் மேல் வைத்த இரக்கத்தினால் ஆண்டவர் தேவ மனிதர்களை இறக்கினார். தாமதித்து கொண்டிருந்தான். அப்பவும் அவன் மேல இறக்க வச்சு கையை பிடிச்சி கொண்டு போனாரு. நீதிமான். ஆனா இன்னைய வரலும் ஒருத்தருக்கு நம்ம லோத்துன்னு பேர் வைக்க மாட்டோம். யாராவது ஒரு ஆளுக்கு லோத்துன்னு பேர் வச்சது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? ஏன் அந்த பேர் வைக்க மாட்டோம் சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன் வைக்க மாட்டோம்? லோத்து ஒரு நீதிமான்ங்க. லோத்து இந்த தப்பு பண்ணான்னு நம்ம சொல்லவே முடியாது. தெரியுமா உங்களுக்கு? யாருக்காவது ஒரு ஆளுக்காவது லோத்துன்னு பேர் வச்சுருக்குறோமா? ஏன் வைக்க மாட்டோம்? நீங்கள் வீட்டில் போய் யோசிச்சு பாருங்கள். எல்லா பதிலையும் உங்கள்ட்ட சொல்லக்கூடாது. நல்லா கவனிங்க. தேவனோடு உள்ள நெருங்கிய உறவு தான் நம்மளை மாற்றும். ஆண்டவருடைய வார்த்தையின்படி செய்யணும். ஆபிரகாமோடு வந்தவன் லோத்து. ஆனால் இவன் இஷ்டத்துக்கு தெரிஞ்சு கொண்டான் பாருங்க. கண்களை ஏறெடுத்து பார்த்து சோதம் குமாரா அது வந்து செழிப்பாக இருக்கிறத பார்த்து, ஏதேன் தோட்டத்தை போல் இருக்குதுன்னு பார்த்து இவனே சூஸ் பண்ணிக்கிறது, இவனே தெரிந்து கொள்றது. அதனால அவன் வாழ்க்கையே வீணா போய் அவன் சந்ததி ஃபுல்லா சாப சந்ததியா மாறிட்டு. ஆண்டவர் சொன்னாரு, பின்னிட்டு பாராதே, சமபூமியில் எங்கே நில்லாதே, நீ மலை ஓடு அப்படின்றாரு. இல்லை என்னால் ஓட முடியாதுன்றான். என்னாலாம் மலைக்கெல்லாம் போக முடியாது, இந்த கிராமம் பக்கத்தில் இருக்குது, இங்கே போகிற. அதனால தான் சாப சந்ததி. பின்னிட்டு பாராதேன்னு சொல்கிறாரு ஆண்டவர். நம்ம பலவீனத்தை அறிஞ்சுதான் நம்மள்கிட்ட சொல்லுவார்.
ஒரு காரியத்தை நம்மள்ட்ட ஆண்டவர் பேசுகிறாருன்னா நம்ம பின்னால் இருக்கிற நம்ம பலவீனம் என்னன்னு அவருக்கு முன்கூட்டியே தெரியும். நான் தான் அப்படி செய்யலையே, நான்லாம் திரும்பி பார்க்கலையே. நம்ம இப்போ சொல்லுவோம், இல்லைப்பா உனக்கு ஒரு காலம் வரும், நீ பின்னாடி திரும்பி பார்க்குற காலம் வரும், அப்போ ஜாக்கிரதையாக இருந்தால் முன்கூட்டியே சொல்கிறது. நம்ம என்ன நினைப்போம், நான் தான் இப்போலாம் திரும்பி பார்க்கலையே, நான் ரைட்டாக தானே போயிட்டுருக்கிறேன், நான் போகிறது ரைட்டு தானே, இவர் ஏன் நம்ம இதை சுட்டி காட்டுறாரு, இவர் ஏன் இதை பேசுகிறாரு நம்ம நினைப்போம். இல்லை, ஆண்டவருக்கு 10 நாள் கழிச்சு உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும்னு அவருக்கு தெரியும். அடுத்த மாதம் உன் வாழ்க்கையில் என்ன நடக்குன்னு தெரியும். அந்த பலவீனத்தை அறிஞ்சு தான் நம்மள்கிட்ட பேசுவார். அறிஞ்சு தான் பேசுவார். நிற்காம ஓடு, திரும்பி பார்க்காம ஓடு, நான் சொல்கிறபடி ஓடு, நான் சொல்கிற எல்லை மட்டும் ஓடு. ஆண்டவன் ஏன் சொல்கிறாருன்னா நம்ம பலவீனம் என்னன்னு அவருக்கு தெரியும். இன்னும் சில வேளை அதை நம்ம கீழ்ப்படிகிறது இல்லை. இல்லையே, நான் இப்போ நல்லா தானே இருக்கிறேன், நான் நல்லா தானே ஓடுறேன், நான் நல்லா தானே செயல்படுறேன், இது ஏன் இல்லை சொல்கிறாரு அப்படின்னு தோணும். இல்லை, பிற்காலத்தில் நடக்க போகிற நம்முடைய பலவீனம் அவருக்கு என்னன்னு தெரியும். தேவனுடைய வார்த்தையின்படி நான் நடக்கிறேனா, நான் செய்கிறேனா, நான் செயல்படுறேனா, அவர் வார்த்தையை மீறி நடக்கிறேனா. அதனால தான் இயேசு உங்களுக்கு உதாரணமாக காண்பிச்சேன். எலிசா இருக்கிறாரு, சாதாரணமான ஆள் கிடையாதுங்க. எலிசா வந்து எலியாவினுடைய வரங்களை பெற்றுக்கொண்டு இரட்டத்தனையான பவர்ஃபுல்லான மினிஸ்ட்ரியை பண்ணார் எலிசா. ஆனால் எலிசா கிட்ட ஒரு பெரிய குணம் என்ன தெரியுமா, எலியா ஒன்று சொல்லிட்டாருன்னா அதை கடைசி வரை கேட்பார். எலியா சொல்றாரு, எலியா என்ன சொன்னார், எப்பா நான் வந்து இவர் கேட்டார், உனக்கு என்ன பாங்கன்னா பின்னாடி சுற்றிட்டு இருக்கிறீங்க, உனக்கு என்ன தான் வேணும், உங்களுள்ள உள்ள ஆவின் வர எனக்கு ரெட்டிப்பாக வேணும். அப்போ ஒன்று சொல்கிறாரு, அரிதான காரியத்தை கேட்டாயின்னு சொல்லிட்டு இவர் ஒரு அரிதான காரியத்தை சொல்கிறார். மோசமான காரியம், அரிதான காரியத்தை கேட்டாய், சூப்பர், வெல்டன், அருமை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்னை பார்த்துட்டீன்னா உனக்கு கிடைக்கும்ன்றார். அது ரொம்ப டிஃபிகல்ட் அது. ஏன்னா அந்த எலியா சாதாரணமான கிடையாது, எந்த இடத்துக்கு எங்கே போவார்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் எலிசா பாருங்களேன், சொல்லிட்டார்ல, இதெல்லாம் முடியுமா, வேறு ஏதாவது ஒரு ஈஸியாக ஒரு வழியை சொல்லுவீரா, என்னமோ நீர் எடுத்துக்கொள்ளப்படும், நான் எங்கே பார்க்குறது, நீர் எங்கே பாத்ரூம்லேருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் என்ன போக முடியும் அப்படின்னு நானாக தான் கேட்டிருப்பேன். நானாக தான் கேட்டிருப்பேன். எலியா சரின்ட்டு அவரும் பின்னாடியே சுற்றி வராரு. எலியாவுக்கு வந்து நான் நினைக்கிறேன், என்னை போல் ஒரு தீர்க்கதரிசி வந்துடக்கூடாதுன்னு நினச்சிட்டாரான்னு தெரில. சில பேர் அப்படி நினைப்பாங்க, பார்த்தீங்களா, நான் தான் இருக்கிறதுலே டாப், என்ன மாதிரி யாரும் வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் இருக்காங்க. அதனால தான் இந்த வித்தெல்லாம் கற்றுக் கொடுத்தவன் இந்த சித்த வைத்தியர்லாம் வந்து தனக்குன்னு ஒன்று வச்சுருப்பானா சீக்கிரட்டை. 90% கற்றுக் கொடுத்துருவான், 95%, 5% வச்சுருப்பான். இவன் தான் நான் தான் கிங்கு அப்படின்னு காட்டுறதுக்கு. அந்த மாதிரி எலிசா என்ன பண்ணுற, நைஸா கர்த்தர் என்னை கில்கால் மட்டும் போக சொல்கிறார். கர்த்தர் சொன்னாரா சொல்லியான்னு தெரில. என்னதான் கர்த்தர் என்னை கில்கால் மட்டும் போக சொல்கிறார். அவர் நினச்சிருப்பாரு, சரி நீ போயிட்டு வரோம் அப்படின்னு இவன் சொல்லுவான்னு நினச்சிட்டு சொன்னார் போட்டிருக்கு. இல்லை நானும் வரேன்ட்டான். நானும் வரேன். கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக சொல்கிறார். அங்கே கில்கால் போன உடனே தான் கர்த்தர் சொல்லுவார். எங்கே 4 ஊர் முதல்ல சொல்லலை, நான் கில்கால் போயிட்டு பெத்தேல் போயிட்டு எரிகோ போயிட்டு அங்கே வருவேன். எங்கே வருவேன், யோர்தானுக்கு வருவேன்னு சொல்லலை. அப்போ இவன் என்ன சொல்லியிருப்பான், நான் யோர்தானில் வரோம், நாங்கள் ஜாயின் பண்ணிக்கிறேன் இருப்பான். நம்மளை தான் சொல்லியிருப்போம், நீ அப்படியே சுற்றிக்கிட்டு வரோம், நான் இங்கே வந்து ஜாயின் பண்ணுறேன்னு. அவன் கில்கால் போன பிறகு தான் ஆண்டவர் இனி பெத்தேல் மட்டும் அனுப்புகிறாருன்றான். இல்லை நானும் வருவேன்றான். பெத்தேல் போன பிறகு தான் சொல்கிறார், கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக சொல்கிறாரு. எல்லாத்துக்கும் கிலோமீட்டர் நீ கணக்கு பண்ணி பாருங்க. நானும் வரேன்றான். இந்த கேட்டு பயலுக்கு ஒரு வேலை கிடையாது, அங்கேயும் சுற்றி கிடப்பான். அவன் எங்கேயா சுற்றிட்டு வரட்டுன்ட்டு கம்முன்னு இருக்கலாம்ல. நிறைய பேர் அப்படி தான் இருந்துருப்போம் நம்ம. உடனே அங்கே போய் எரிகோவில் போய் சொல்கிறாரு, கர்த்தர் என்னை எங்கே போக சொல்கிறாரு, யோர்தான் மட்டும் போக சொல்கிறாரு. நானும் வரேன்.
நீயும் வான்னு எலியா சொல்லலை. கர்த்தர் என்ன போ சொல்கிறாருன்னு தான் சொல்கிறாரு. நீனு வா என் கூட என்ன சொன்னார். ஆனால் நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ பார்த்தினா கிடைக்கும். எரிகோவுக்கு போயிட்டு அந்த யோர்தானுக்கு போயிட்டாங்க. போய் கரையை கடந்த உடனே திடீர்னு ஒரு மாற்றம் வருது. அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் இறங்கி வருது. குதிரையை பார்த்துருக்குறோம், அக்கினிமயமான குதிரையை பார்த்துருக்குறோமா? தக்க 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 தக்கன்னு அப்படியே எரிஞ்சிக்கிட்டே ஒரு குதிரை வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? என்னங்க நான் சொல்கிறது புரியுதா? ரதத்தை பார்த்துருக்குறோம், அதுவும் ராஜாக்கள் வச்சுருக்கிற ரதத்தை பார்த்துருக்குறோம் தெரியாது. இங்கே ஓடுற இந்த ஊர்வலத்துக்கு போமே அதை வேணால் பார்த்துருப்போம். ரதத்தை பார்த்துருக்குறோம், எரிஞ்சிக்கிட்டே வர்ற அக்கினிமயமான ரதத்தை பார்த்துருக்குறோமா? பார்த்துக்கிடே. நம்ம எலியாவே பார்த்துட்டு இருக்காரு எலிசா. ஆனால் திடீர்னு ஒரு அக்கினிமயமான குதிரையும் ரதம் வந்த உடனே எலியாவை பார்க்க மாட்டோம். எதை பார்ப்போம் சொல்லுங்க? ரதத்தையும் குதிரையும் தான் பார்ப்போம். என்னடா குதிரை எரியுது, ஆனால் பயங்கரமாக இருக்குது, சாவ மாட்டேது, தெம்பாக இருக்குது, ஆனால் எரியுதே. ரதம் ஒரு மாதிரி இருக்குதே. எலியாவை விட்டுருவோம். எதை பார்ப்போம் சொல்லுங்க? ரதத்தை தான் பார்ப்போம், குதிரையை தான் பார்ப்போம். நம்ம கண்ணு ஃபுல்லாக இங்கே தான் இருக்கும். நிறைய வாழ்க்கையில் இழந்து போனதே நம்ம எதை பார்க்கணுமோ அதை பார்க்காம எதை பார்க்கக்கூடாதோ அதையே பார்த்துட்டு இருக்கிறது. ஆஹா இவரை பாரு, அவரை பாரு, அவர் வந்தார்னா இது நடக்கும், இவர் வந்தார்னா அது நடக்கும், ஓஹோன்ன வேண்டியது. கடைசியில் எதை பார்க்கணுன்றதே விட்டுருவோம். ஆண்டவர் எங்கே இருப்பார்னே தெரியாது. ஆண்டவர் சொல்லுங்க. சில பேரை பார்த்தீங்கன்னா அவர் வந்தார், இவர் வந்தார், அங்கே கூட்டம் வந்துச்சு, இங்கே கூட்டம் வந்துச்சு, அப்படி இப்படின்னுவாங்க. அங்கெல்லாம் கர்த்தர் இருக்கிறது கஷ்டம். அவங்க நீங்கள் அடுத்த அதிகாரம் 1 ராஜாக்கள் 19 அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. அந்த காற்று இந்த காற்று வந்து ஆண்டவர் சாதாரணமாக ஒரு மெல்லிய காற்றில் வந்து பேசிட்டு போகிறாரு. நம்ம ஓஹோன்னு இருப்போம், அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. இவன் கண்ணு ஃபுல்லாக எங்கே இருக்குன்னா அக்கினிமயமான ரதத்தின் மேலேயும் இல்லை, குதிரையின் மேலேயும் இல்லை, கண்ணு ஃபுல்லாக எலியா மேலேயே இருக்குது. ரெண்டும் இறங்கி வருது. டாப்புன்னு சுழல் காற்று அடிக்குது பாருங்க. இதில் இன்னும் ட்ராஜடி என்னென்னா, யோர்தான் கரையில் மணல் இருக்கும். சுழல் காற்று அடிச்சதுன்னா மண்ணு பறக்குமா பறக்காதா சொல்லுங்க? பறக்கும் மண்ணு. உடனே எதை மூடுவோம்? நம்ம கண்ணை மூடுவோம், எலியா போயிடுவார் டப்புன்னு. எப்படி சோதனை மேல் சோதனைன்ற மாதிரி மண்ணு அடிச்சு பறக்கும் பாருங்க. குப்பை பறக்கும், மண்ணு பறக்கும், அது பறக்கும். உடனே எலிசா ஐயோ இன்னடா இந்த அப்படி கண்ணை மூடிட்டானா அவர் சல்லுன்னு அதில் போயிடுவார். அப்போ ஒன்றும் கிடைக்காது. ஆனாலும் எலிசா பாருங்களேன், மண்ணே பறந்தாலும், குப்பையே அடித்தாலும், சுழல் காற்றே வீசினாலும், சுனாமியே வந்தாலும் எலியா மேலேயே என் கண்ணை வச்சிருப்பேன்னு வச்சாது பாருங்க. அப்போ தான் அவன் கத்துறாரு, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே. அதை பார்த்ததுனால தான் இதை சொல்றாரு. இஸ்ரவேலுக்கு ரதமும், அவர் அப்படி இருந்தாதாங்க ரதமும் குதிரையும் இறங்கி வரும். நம்ம மக்கு மாதிரி உட்காந்துவிட்டு, அதில் தான் சகரியா 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், சகரியா 10:3 அங்கே ஒரு அருமையான வசனம் இருக்குது. சகரியா 10:3 வாசிங்க. பாஸ்டுக்கு விரோதமாக ஒரு கோபப்பட்டாராம். என்னது? கடாக்களை தண்டித்தேன், சேனைகளின் கர்த்தர் யூதா வம்சத்தாராகிய தமது மந்தையை விசாரித்து அவர்களை யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார். அந்த வசனத்தை திருப்பி வீட்டில் போய் வாசி பாருங்க ஒரு 10 முறை. பாஸ்டர்ஸுக்கு விரோதமாக ஒரு கோபப்பட்டார். கோபம் வந்துருச்சு ஒரு மெய்ப்பொருளுக்கு விரோதமாக. ஏன் கோபப்பட்டார்னா, கடாக்களை தண்டித்தேன், சேனைகளின் கர்த்தர். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பேர் இருக்கு, சேனைகளின் கர்த்தர். அவர் நம்முடைய ஆண்டவர், சர்வ வல்லவர், அவர் புறா, அவர் அது அப்படி இப்படின்னு நம்ம நிறைய பேர் இருக்குது. ஆனால் ஒன்று சேனைகளின் கர்த்தர். ஒரு சபை சேனையாக மாறணும்,
இப்போ நீங்கள் வந்திருக்கிறீங்க தெரியுமா, இது ஒரு சேனை, இது தேவனுடைய சேனை. நம்ம சேனையா இப்படி உட்கார்ந்து ஜெபம் பண்ணி போராடி சேனையா மாறினாதான் சேனைகளின் கர்த்தர் நம்ம கூட இருப்பார். நம்ம சேனையா மாறாம சும்மா சேனையா உட்காந்துருக்கூடாது. எப்போதும் வயிற்று வலிக்குது, தலை வலிக்குது, அது இடுப்பு வலிக்குது, இடுப்பு இருந்தால் வலிக்க தான் செய்யும், கழுத்து இருந்தால் கழுத்து வலி தான் வரும், கை இருந்தால் கை வலி வரும். இது என்ன இது? இதில் இன்னும் யாருக்குமே வராத வலி நமக்கு வந்த மாதிரியும். தலை வலிக்குது, கண்ணு வலிக்குது, வயிற்று வலிக்குது, இடுப்பு வலிக்குது, காலை வலிக்குதுன்னு உட்காந்துடக்கூடாது. காலுன்னு இருந்துன்னா வலிக்க தான் செய்யும். சேனையா மாறணும். அப்படி சேனையா மாத்தலைன்னா பாஸ்டருக்கு விரோதமாக ஆண்டவர் கோபப்படுவார். நீ ஏன் அதை மாத்தலன்னு. கடாக்களை தண்டித்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்? சாப்பிட்டு சாப்பிட்டு வளர்ந்துருக்கியப்பா, நீ செய்ய வேண்டியதை செய்யலையே அப்படின்றாரு. நீ மாற்ற வேண்டியதை மாற்றலையே. சேனைகளின் கர்த்தர் யூதா வம்சத்தாராகிய தமது மந்தையை, மந்தைனா என்ன? மந்தைனா என்ன? மந்தைனா ஸ்தாபனமா? சபை. மந்தைனா ஆடு, ஆடை தான் குறிங்கள, ஆட்டு மந்தைன்னு சொல்கிறோம். இப்படி மந்தைய அவர் யுத்தம் பண்ணுகிற குதிரைகளாக மாத்துறாராம். எப்படி மாத்துறாரு? நீ வெறும் ஆடா புல்லுள்ள இடங்க மேய்ப்பார், அமர் தண்ணி என்ன கொடுப்பாரு, நான் தண்ணியை குடிச்சு புல்லை மேய்ஞ்சிக்கிட்டு மேன்னு வருவேன் அப்படி இருந்துடக்கூடாது. என்ன சொல்றாரு? யுத்தம் பண்ற குதிரையா மாறணுன்றாரு, ஜெபம் பண்ற ஆளா மாறணுன்றாரு, சேனையா மாறணுன்றாரு, தேவனுக்காக போராடுகிற ஒரு இருதயம் உடையவர்களா மாறணுன்றாரு. அதான் யுத்தம் பண்ற குதிரை. உட்கார கடவோம், எஞ்சிரு கடவோம், போக கடவோம், தண்ணி குடிக்க கடவோம், இப்படியே சபையை நடத்திடாத, கோவப்படுவேன் அப்படின்றார் ஆண்டவர். அதான் அந்த வசனத்துடைய அர்த்தமே அதான். நீங்கள் வந்தால் போதும் சிஸ்டர், சர்ச்சைக்கு வருது, எப்படியாவது வந்துடுங்க சர்ச்சைக்கு. சரி வந்தீங்க, அப்புறம் அடக்கம் பண்ணுற வேண்டி தான், வேறு ஒன்றுத்துக்கு லாய்க்கு கிடையாது. எதுக்கு சபைக்கு வரோம்? எதுக்கு நம்ம போராடி ஜெபம் பண்ணணும், போராடி ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும், யுத்தம் பண்ணுற குதிரையாக மாறணும். இல்லைன்னா கோபப்படுவார் ஆண்டவர். அதனால சொல்றாரு, யுத்தம் பண்ணுற குதிரையா நம்ம மாறினாதான் குதிரை வீரனா மாற முடியும். இது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட். இது நான் எலியாவை பற்றி நிறைய பேசுவேன், ஆனால் அது பேச நேரம் கிடையாது. பெரிய சப்ஜெக்ட் இதெல்லாம். ஒரு நாள் நான் 3 நாள் தொடர்ந்து இந்த சப்ஜெக்டை பேசிக்கிட்டு இருந்தேன். குதிரையா மாறாம குதிரை வீரன் என்ன செய்ய முடியாது. இப்போ எலியா யாரு? இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை இல்லை, குதிரை வீரனா இருந்தவர். நீங்க செயல்படாம வெறுமனே இருந்தா குதிரை கிடையாது, மந்த ஆடு. சாவரவர்களும் புல்ல தின்னுட்டு தண்ணியை குடிச்சிட்டு சாவர ஆட்கள் உண்டு. ஆனால் கல்லறையில் மட்டும் என்ன எழுதுவாங்க? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடிஞ்சு. என்ன ஓட்டத்தை முடிச்சாரு? என்ன போராட்டம் பண்ணார்? தர்ணா போராட்டம் கூட பண்ணல. ஆனால் கல்லறையில் மட்டும் எழுத வேண்டியது. ஒரு போராட்டத்துக்கு லாய் கிடையாது, ஒரு ஜெபம் பண்ணுறது கிடையாது, ஒரு ஆத்ம ஆதாயம் பண்ணுறது கிடையாது. சும்மா அப்படியே வந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு தண்ணியை குடிச்சு ஆண்டவரை என் ஆசீர்வதியும், என் பிள்ளை ஆசீர்வதியும், பொண்டாட்டி ஆசீர்வதியும், என் புருஷனை ஆசீர்வதியும், என் வீட்டு ஆசீர்வதியும், ஆமேன்ட்டு போகிறது இல்லை. இதா போராட்டம், இதா போராட்டம். ஆத்மாக்களுக்காக கண்ணீரோட வட்டி ஜோம் பண்ணி முட்டி மோதி திறப்பில் நின்று அழுது இயேசுவை அறியாத ஜனங்கள்கிட்ட போய், அதல்லவா போராட்டம், அதல்லவா தியாகம். அப்படி பண்ணாமல் எவன் செத்தாலும் நல்ல போராட்டத்தை போராடினா ஓட்டத்தை முடிச்சேன், இது கேவலமான காரியம். இது நானாக கல்லறையில் நல்ல ஓட்டத்தை ஓடல, சரியான ஓட்டத்தை ஓடல, வெறும் புல்லை தின்னுட்டு தண்ணியை குடிச்சிட்டு மேன் படுத்து கிடந்தான். இப்பயும் அப்படி தான் படுத்து கிடக்கிறான்னு எழுதியிருக்கணும். என்ன ஓட்டத்தை ஓடுறோம் நம்ம? அப்போ பாருங்களேன், ஆண்டவர் சொல்றாரு, குதிரையா நம்ம மாறாம யுத்தம் பண்ணுகிற குதிரைகள் நம்ம, சேனையா மாறுற குதிரை நம்ம. குதிரையா மாறாம குதிரை வீரனா மாற முடியாது. குதிரை வீரனா மாறினாதான் அக்கினிமயமான குதிரைகள் இறங்கி வரும். இது அடுத்த ஸ்டெப். இது ஒன்றுக்கு லெசன் இருக்கு, பாடம் இருக்கு.
பைபிளை உட்காந்து படித்து ஆராய்ச்சி பார்த்து தியானித்து பாருங்கள். வேதத்தில் இருந்து மகத்துவங்களை பார்க்க முடியும். வேதத்தின் மகத்துவங்களை பார்க்க கர்த்தர் நம்ம கண்களை திறக்கணும். அக்னிமயமான குதிரைகள் இறங்கி வந்தது, அதை பார்க்கல. சுழல் காற்றில் மண் அடிக்குது, பறக்குது, அதை கவனிக்கல. இவன் பார்வை ஃபுல்லாக ஃபோக்கஸ்டு, ஃபுல்லாக எலியா மேலேயே இருந்துச்சு. அதனால தாங்க அந்த வரமே இறங்கி வந்துச்சு. அதுதான் இயேசு சொல்கிறாரு, கிறிஸ்து இயேசுவை எப்படி பார்க்கணுமா? கவனித்து பாருங்கள். எப்படி பாருங்கள்? எபிரேயரில் அப்படி தானே வாசிக்கிறோம். 3:1 எபிரேயர் 3:1 வாசிங்க. பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். எப்படி பார்க்கணுமா? கவனித்து சொல்லுங்க. பார்க்கறது வேற. இப்போ நான் பார்க்குறேன்னா பார்த்து திரும்பிடுவேன். ஆனால் கவனித்து பார்க்குறேன்னா நான் உத்து பார்ப்பேன். அது என்ன கம்பெனி, அது ஏன் ப்ளூ கலரில் நடுவில் அடிச்சிருக்கு, இது காற்று ஒழுங்காக வருதா, எனக்கு தான் வருதா, வேறு எங்கேயோ போதா, இது எவ்வளோ வோல்டேஜ், எவ்வளோ, இது எப்படி ஓடும், இது எத்தனை வருஷம் உழைக்கும், இதனால சைனஸ் ப்ராப்ளம் வருமா, இப்படிலாம் 1008 கேள்வியோடு நான் பார்ப்பேன். அதான் கவனித்து பார்க்குறது இல்லை. பார்க்குறதுன்றது வேறு, அது ஒரு ஃபேன் ஓடுதுன்ட்டு பார்த்துட்டு போவோம். ஆனால் கவனித்து பார்க்குறதுன்றது இது நம்ம வாங்க முடியுமா, இது எவ்வளோ விலை இருக்கும், இது என்ன கம்பெனி, இது அப்படிலாம் ஆராய்ச்சி பார்க்குறது தான் கவனித்து பார்க்குறது. இயேசு எப்படி பார்க்கணும்? பார்க்கக்கூடாது, கவனித்து பார்க்கணும். இயேசு எப்படி பார்க்கணும்? கவனித்து பார்க்கணும். இன்றைக்கி நம்ம கவனித்து பார்க்குறது இல்லை, நேரம் எடுக்கிறது இல்லை. இயேசுவை கேள்விப்பட்டிருக்கிறோம், இயேசுவை குறித்து அறிவோம், படிச்சிருக்கிறோம். டெய்லி உட்காந்து கவனித்து பாருங்கள். டெய்லி உட்காந்து அவரே சிந்திச்சு பாருங்கள். இயேசுவினுடைய சிம்பிளிசிட்டி என்ன, அவருடைய ப்ரையாரிட்டி என்ன, அவருடைய பியூரிட்டி என்ன, அவருடைய சின்சியாரிட்டி என்ன, அவருடைய எளிமை என்ன, அவருடைய தியாகம் என்ன, அவர் எப்படி வந்தார், என்ன பேசினார், யாருக்கிட்ட எப்படி பேசினார், இதெல்லாம் உட்காந்து கவனித்து அவரை நோக்கி பார்க்கணும். அப்போ தான் நம்ம அழைப்பு நிறைவேறும். பரிசுத்த சகோதரர் இருக்குல்ல, அந்த பரிசுத்த சகோதரர் லிஸ்ட்டில் நம்ம வருவோம். கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அழைக்கப்பட்ட அழைப்பை நிறைவேற்றணும்னா இப்போ நான் இன்னும் சப்ஜெக்டிவே போல, அவுட் ஆஃப் சப்ஜெக்டில் பேசிகிட்டு இருக்கேன். நான் ஆவியானவனை நடத்துவார், எது தேவைன்றதை. அப்போ எலியாவுக்குள் இருந்தது அந்த வைராக்கியம் மட்டுமல்ல, எல்லாமே கர்த்தருடைய வார்த்தையின்படி. அதுதான் எலிசாவுக்குள்ளே இருந்தது. எல்லாம் அவர் சொல்ல செய்யணும், அவர் சொல்ல செய்யணும். இதை நான் சொன்னேன்னான்னு கேட்பார். ஏன் ஆண்டவர் சொல்கிறாரு, உமது நாமத்தினால தானே பிசாசை துரத்தணும், உமது நாமத்தினால தானே நாங்கள் அற்புதம் செஞ்சோம், உமது நாமத்தினால தானே இது பண்ணோன்னு சொன்ன உடனே ஏசு என்ன சொல்கிறாரு, உங்களை அறியன்றாரு. ஏன் பிசாசு அவருடைய சித்தத்தின்படி செய்யல. அப்புறம் சொல்கிறாரு, உமது நாமத்தினால தானே பிசாசை துரத்தணும், பிசாசு ஓடுனுச்சு, உமது நாமத்தினால தானே அற்புதம் அடையாளம் செஞ்சோம், அற்புதம் நடந்துச்சு. அறியேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அறிதல் என்பது என்னன்னா, இப்போ பாருங்களேன், ஆதாம் ஏவாளை அறிந்தான் அப்படின்னா என்னது? அது உறவு. ஆபிரகாம் சாராளை அறிந்தான்றது உறவு இல்லையா? ஒரு கணவன் மனைவிக்குள் இருக்கிற உறவை தான் அங்கே சொல்கிறாரு. அதாவது நீ அற்புதம் செய்யி, நீ தீர்க்க தரிசனம் உரை, நீ எதை வேணாலும் செய்யி, ஆனால் என் உறவுக்குள்ளேருந்து நீ செய்யின்னு அர்த்தம். இயேசுவினோடு உள்ள உறவு இல்லாமல் அவர் நாமத்தை சொல்லும்போது அற்புதம் நடக்கும். ஆஹா பிசாசு ஓடிடுச்சு, சூப்பர், நானும் அட்டகாசமான ஆள் அப்படி சொல்லக்கூடாது. உங்களை தெரியாதுன்ட்டு போயிடுவார் அவர். இயேசுவின் நாமத்தினால அவருடைய உறவுக்குள்ள பிசாசை துரத்துன்றார். அவரோடு உள்ள ஐக்கியத்தினால தீர்க்க தரிசனம் சொல்லுன்றாரு. அவரோடு உள்ள உறவுனால அற்புதம் நடக்கணுன்றாரு. நான் சொல்றேன், உங்களுக்கு விளங்குதா?
விளங்குதா? அவருடைய உறவு இல்லாமல் நடக்கும். பிசாசு அற்புதங்கள் செய்யும், இயேசுவின் நாமத்தை சொன்னால் அற்புதம் நடக்கும், அவங்களுக்காக நடக்கும். ஆனால் நம்மளை பார்த்து தெரியாதுன்றவர். தேவனோடு உள்ள அந்த அவர் வார்த்தையின்படி செய்கிறேனா, அதான் முக்கியம். மூணாவது, இந்த முதல் காலையில் நான் சொன்னதில் மூணாவது ஒரு பாயிண்ட்டை சொல்லிடுறேன். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம், அதில் 36ஆம் வசனத்தை திரும்ப வாசிங்க பார்ப்போம். 36ஆம் வசனம். அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். பாருங்களேன், எலியா ஜெபம் பண்றார். எலியா வந்து நல்ல ஜெபிக்கிற மனுஷன் நமக்கு தெரியும். எலியா ஜெபிக்கிற மனுஷன்னு நம்ம யாக்கோபு எழுதும்போது அங்கே யாக்கோபு வந்து யாக்கோபு நிருபத்தை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா யாக்கோபு நிருபம் முழுவதும் அங்கே வந்து ஜெபத்தை பற்றி ரொம்ப அழகாக எழுதுவார். ஜெபத்தை நம்ம எப்படி ஜெபிக்கணும் அப்படின்ட்டு யாக்கோபு ரொம்ப அழகாக எழுதுவார். நீ யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் அவன் கர்த்தரிடத்தில் கேட்க கடவன், யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் உங்களுக்கு தருவார், சம்பூர்ணமாக கொடுப்பாருன்னு சொல்கிறார் இல்லையா? 4ஆம் அதிகாரத்தில் நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும், எதுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு 3ஆம் வசனத்துலேருந்து சொல்கிறார். நீங்கள் தகாத விதமாக என்ன செய்யக்கூடாது, விண்ணப்பம் பண்ணக்கூடாது. நீங்கள் எப்படி உங்கள் இச்சைகளை நிறைவேற்றபடி நீங்கள் என்ன செய்யக்கூடாது, செலவழிக்கத்தக்க வேண்டும் என்று தகாத விதமாக என்ன செய்யக்கூடாது, விண்ணப்பம் பண்ணக்கூடாது அப்படின்னு அங்கே சொல்கிறார். 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஜெபம் பண்ணோம். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் அவன் ஜெபம் பண்ண கடவன் இல்லையா? உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பரை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். 15ஆம் வசனத்தில் விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் அப்படின்னு சொல்கிறார். 16ஆம் வசனத்தில் ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் அது மிகவும் பலம் உள்ளது. இப்படிலாம் ஜெபத்தை பற்றி யாக்கோபு எழுதிக்கிட்டே வரும்போது தான் அங்கே எலியாவை குறிப்பிடுறார். 17ஆம் வசனத்தில் என்ன சொல்றார்? எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷம் 6 மாதம் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான், அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது அப்படின்னு எலியாவினுடைய கருத்தாய் பண்ணுகிற ஜெபத்தை யாக்கோபு அங்கே குறிப்பிடுறார். இப்போ 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் இப்போ நான் சொன்னேன், 3வது எலியா முதல்ல பக்தி வைராக்கியம் உள்ள, வெகு பக்தி வைராக்கியம். 2வது கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்கிறவன். 3வது அவன் அழகாக கருத்தா ஜெபம் பண்றாள். எலியா யாரு? இப்போ இங்கே ஒரு ஜெபம் பண்றார். என்ன ஜெபம்? இங்கே சவால் விட்டார், அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வம் தான் தெய்வம், பலிகளை பலி செலுத்தி அதில் கட்டையின் மேலே வச்சு அக்னினால் உத்தரவர்களும் தெய்வமே தெய்வம், எல்லாம் சரின்ட்டாங்க. காலை முதல் சாயங்காலம் வரை கூப்பிட்டு பார்த்தாங்க, சரீரத்தை கீறி கொண்டார்கள், இரத்தம் வழியத்தக்கதாக அவர்கள் சரீரம் முழுவதும் கீறப்பட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நீங்கள் 28ஆம் வசனத்தை 1 ராஜாக்கள் 18:28 உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தங்கள் வழக்கத்தின்படியே ரத்தம் தங்கள் மேல் வடிய மட்டும் கத்திகளால் ஈட்டிகளால் தங்களை அதெல்லாம் காலையிலே சொன்னேன். பிசாசு எப்போதுமே ரத்தம் கேட்குற ஆளு, அப்படி ரத்தத்தை சிந்த விடுறாங்க. அப்பயும் ஒரு பதிலும் வரல. இப்போ வந்து அந்தி பலி செலுத்தும் நேரம் வந்தது. 36ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? அந்தி பலி செலுத்தும் நேரத்தில் அப்படின்னு என்ன அர்த்தம்? எலியாவே இது ஓ நேரம். ஜெபிக்க வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்ற காரியம் அதுதான். திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு மாபெரும் எழுப்புதலை கொண்டு வருகிற உங்கள் நேரம் இது. இது அந்தி பலி செலுத்தும் நேரம். இது தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு பதிலை கொடுக்கிற நேரம். தேவன் நம் பட்சத்தில் நிற்பதை உறுதி செய்கிற நேரம். தேவன் நமக்காய் எழுந்து கிரிகளை நடப்பிக்கிற நேரம். நாம் தனியாய் இருக்கலாம், சிறு கூட்டமாய் இருக்கலாம், நாம் சாதாரணமானவராய் இருக்கலாம். ஆனால் இந்த நேரம் கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற நேரம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்தி பலி செலுத்த நேரம் வந்துச்சு. ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஏ எலியாவே இது ஓன் காலம், இது ஓ நேரம், ஓ நேரம், எழும்பு. உடனே எலியாவுக்கு அப்படியே சூப்பராக எழும்பி பார்த்தா ஊத்துறா தண்ணிய, பலிகளை வெட்டி கட்டைகளை அடிக்கி மேலே அடிக்கி என்ன செஞ்சிட்டான்? 4 குடமாக தண்ணியை ஊற்றி விட்டான். நீங்கள் 33ஆம் வசனம் 34ஆம் வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா
4 குடமாக 16 குடம் தண்ணியை ஊற்றி சும்மா அப்படியே தண்ணி தகன்னு எரிய முடியாதபடி அப்படியே குழம்போல கட்டி கிடக்குது. இப்போ ஜெபம் பண்ணுறாரு எலியா. என்ன ஜெபம் பண்ணுறாரு? அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசி எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு நீர் விளங்க பண்ணும். ஜெபம் பண்ணாரா? ஆனால் இந்த ஜெபம் தப்பு. இதில் என்ன தப்பு இருக்குது? சூப்பராக இருக்குல்ல ஜெபம், சூப்பராக தானே ஜெபம் இருக்குது. ஆண்டவர் பதில் கொடுத்தாரா? பதில் கொடுக்கல. அக்னியும் வரல, ஒன்றும் வரல. நீங்கள் கூர்ந்தது வாசித்து பாருங்க. அவன் என்ன மறைமுகமாக சொல்கிறான்? எலியா என்ன சொல்கிறான்? முதல்ல சொல்கிறான் ரைட்டு, ஆபிரகாமின் ஈசாக்கு யாக்கோபுக்கு தேவனாகிய கர்த்தர் நீர் தான், இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் சொல்லிட்டு, நான் உம்முடைய ஊழியக்காரன், நான் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்று இன்றைக்கு நீர் என்ன விளங்கம் பண்ணணும், என்னை நீர் காட்டணும் அப்படின்றான். நான் தான் உங்களுடைய ஊழியக்காரன். அவர் சொல்கிறார், இல்லைப்பா 7000 பேர் வச்சுருக்கிறேன்றாரு. எப்படி? நம்ம எப்போதுமே இந்த ஜெபத்தில் மட்டும் நம்ம சுப்பீரியரை காட்டக்கூடாது. நான்லாம் அப்படிங்க தொலைச்சி கூட தொலைச்சி அப்படி இப்படின்னு பிரசங்கத்திலையும் ஜெபத்திலையும் நம்ம பரிசுத்தத்தை நிலைநாட்டக்கூடாது. நம்ம வாழ்க்கை மதில் மேல் விழுகிறது போல எப்போ வேணாலும் கீழே விழும். நம்ம பரிசுத்தத்தையும் நம்ம நீதியையும் என்றைக்குமே நிலைநாட்டக்கூடாது. சில பேர்லாம் பிரசங்கத்தில் அடித்து நொறுக்கி தள்ளிடுவாங்க. அவன் பாவி, அவன் இது அதுன்னு அதில் அதை அக்செப்ட் பண்ணுறது கிடையாது. நம்மளும் அதுக்கு ஜால்ரா போட்டுறக்கூடாது. ஆனால் அந்த பாவத்துக்கு உடன்படக்கூடாது, அதை தள்ளி வைக்கணும். ஆனால் அதை கடிஞ்சு கொண்டு அதை இது பண்ணக்கூடாது. தன்னை நம்ம நீதிமான்னு காட்டக்கூடாது. ஆண்டவர் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் இரக்கம். ரட்சிப்பை காத்துக்கொள்வது நம்முடைய திறமை கிடையாது, அவர் வச்ச கிருபை, அவர் வச்ச கிருபை. அது நம்ம நிற்கிறது அவர் கொடுத்த பிச்சை, அவர் கொடுத்த தயவு. இவன் சொல்றான் பாருங்க, எலியா பெரிய ஆள் தான், கருத்தா ஜெபம் பண்றாள். நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இதெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு நீர் என்ன விளங்க பண்ணணும், நான் தான் சுப்பீரியர் ஆளு அப்படின்னு இந்த ஜனங்க பார்க்கணும். ஆண்டவர் அமைதியாயிட்டார், பதிலே வரல. எலியா தடுமாறுறாரு. ஆஹா, 850 தீர்க்கதரிசிகள், பாகால் தீர்க்கதரிசிகள், விக்கிரக தீர்க்கதரிசிகள், நான் இங்கே தனியாக இருக்கிறேன். அக்னி வரல, அக்னி இறங்கலைன்னா நம்மளை கொண்டு போட்டுருவாங்களே. எசபேல் ஆகாப்பு இருக்கிறான். ஐயோ, நம்ம கதை முடிஞ்சிட்டு போயிருமே. திகைக்கிறாரு. ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ண உடனே அக்னி வரும்ல பார்த்தேன், அக்னி வரலையே. திகைச்ச உடனே சுதாரிச்சிட்டார். ஏன்னா அவன் கருத்தை ஜெபம் பண்ணுறாள். ஆண்டவர் நினைக்கிறார், எப்பா நீ பண்ணுற ஜெபம் தப்புன்னு சொன்னாரா என்னன்னு தெரில. இப்போ அடுத்த வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா திருத்தி ஜெபம் பண்ணுறாரு. 37ஆம் வசனத்தில் ரெண்டாவதா ஒரு ஜெபம் பண்றாரு பாருங்க. ரெண்டாவதா ஒரு ஜெபம் என்ன பண்றாரு? கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீ தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு கேட்டருளும் என்று. இப்போ நான்றதெல்லாம் விட்டுட்டார். நீர் என்ன காட்டும், என்ன விளங்க பண்ணோம், அதெல்லாம் விட்டுவிட்டு நீர் தான்ப்பா, நீங்கள் தான்ப்பா, நீர் விளங்க பண்ணணும்ப்பா, நீங்கள் ஜெபத்தை கேளுங்கப்பா. முதல் ஜெபத்துக்கு ரெண்டாவது ஜெபத்துக்கு வித்தியாசம் இருக்குது. நமக்கு தெரியும் ஆயக்கார பரிசேய ஜெபம். அவன் சொல்கிறான், நான் அப்படியாக்கும் இப்படியாக்கும் உபவாசம் இருக்கிறேன், தசமாக கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன். ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணிட்டார். ஒருத்தவன் மார்பிள் அடிச்சுக்கிட்டு தன் கண்களையே எடுக்க துணியாமல் பாவியாக என்மேல் கிருபையாருன்னு சொன்ன உடனே அவன் ஜெபத்தை அக்செப்ட் பண்ணுறார். இதுதான் ஆண்டவர். பிரசங்கத்திலையும் ஜெபத்திலையும் நம்ம நீதியை காட்டிடவே கூடாது. ஓ ராக்கபா சந்தராதியா, இன்றைக்கு ஒரு மாய்மாலம், இன்றைக்கு ஒரு துணிகரம் சபைகளில் பெருகிவிட்டது. அது தப்பு. ஆண்டவர் அதை அக்செப்ட் பண்ணுறது கிடையாது. இப்போ மாற்றி ஜெபம் பண்ணுறான். ஆண்டவரே, நீர் தான், நீங்கள் தான், நீர் தான் ஜனங்கள் திருப்புறது, நீங்கள் தான்,
இந்த ஜனங்களை மாற்றுறது நீங்கள் தான், இதெல்லாம் நடக்க பண்ணுறது நீங்கள் தான். உடனே தான் ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு அக்கினி இறக்குனார். அக்கினி இறக்குனார். ஆண்டவர் நம்மோடு தெளிவாக இடைபடுறாருங்க. கானானிய ஸ்திரீ ஜெபிக்கும் போது ஏமாத்தி ஜெபம் பண்றா. என்ன சொல்றா? அவ கானானிய ஸ்திரீ, அவ பிள்ளை வேதனையில் இருக்கிறா, அவ சுகமாக்கிறது கூட்டிட்டு வரா. தாவீதின் குமாரனேன்னு கூப்பிடுறா. தாவீதின் குமாரனே. ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போறது நியாயம் இல்லைன்றாரு. என்னடா சம்பந்தம் இல்லாமல் பேசுறாரு? ஏன் சம்பந்தம் இல்லாமல் பேசுறாரு? சொல்றாரு, லூக்கா 18ஆம் அதிகாரம், மத்தேயு 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா அங்கே சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறது அது நியாயம் கிடையாது, போட முடியாது. ஏன்னா தாவீதின் குமாரனேன்னு யார் கூப்பிடுவாங்க தெரியுமா? யூத ஸ்திரீகள் தான், யூதர்கள் தான் கூப்பிடுவாங்க. கானானிய ஸ்திரீ கூட மாட்டாங்க, கானானியர்கள் கூட மாட்டாங்க. யூதர்கள் அல்லாதவர்கள் தாவீதின் குமாரனே என்று கூப்பிட மாட்டாங்க. இவன் நினைச்சிட்டா நம்மளும் யூத ஸ்திரீயை போல ஏசுநாதரை போய் தாவீதின் குமாரன் கூப்பிட்டா உடனே தான் பிள்ளைக்கு இறங்கிடுவார்னு அவன் நினைச்சிட்டா. அவர் உள்ளத்தெல்லாம் அறிஞ்சவர். நீ யாரு, உங்க தாத்தா யாரு, உங்க பூட்டம் யாருன்னு அவருக்கு தெரியும் இல்லையா? நம்ம எந்த நிலைமையோட வரோன்றது அவருக்கு தெரியும். நம்ம பலவீனம் என்னன்னு அவருக்கு தெரியும். நம்ம உள்ளந்திரியங்கள் என்னன்னு அவருக்கு தெரியும். அவர் அழகா பதில் சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போறது நல்லது இல்லைப்பா. உடனே அவ புரிஞ்சுக்கிட்டா, தாவீதின் குமாரனேன்னு விட்டுட்டு வேற ஜெபம் பண்றாங்க. அந்த இடத்துல வாசி பார்த்தீங்களா? அவள் வந்து ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து மாத்திட்டா பாருங்க. முதல்ல அவரை ஏமாத்துறதுக்கு யூத ஸ்திரீயை போல கூப்பிடுறா, தாவீதின் குமாரனே. உடனே டப்புன்னு சுகமாக்கிறார் நினைச்சிட்டா. இந்த பிரசங்கத்திலையும் ஜெபத்திலையும் நம்ம வில்வித்தெல்லாம் செல்லுபடி ஆகாது. சொல்லுங்க, கஷ்டமா இருக்கோ? நம்ம திறமெல்லாம் செல்லுபடி ஆகாது, நம்ம சுப்ரியர்லாம் செல்லுபடி ஆகாது. ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது தாழ்மையாக வரணும். ஆண்டவரே, நீங்கள் என்னை நிற்க பண்ணி இருக்கிறீங்கப்பா, நீங்கள் என்னை வாழ வச்சிருக்கிறீங்க. எவ்வளோ காரியங்களை நான் பலவீனமா ஆள், ஆனால் நீங்கள் எனக்கு ஓட வச்சிருக்கிறீங்க. இப்படி தான் வரணும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என் சமூகத்துக்கு வரும்போது எப்படி வரணுமா? பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். அப்படி தான் வரணும். ஆலயத்துக்கு வந்த உடனே முட்டி போட்டு ஜெபம் பண்ணணும். ஒரு கூட்டத்துக்கு வரும்போது பணிந்து குனிந்து ஆண்டவர்கிட்ட தாழ்மையாக இருக்கணும். ஆண்டவர் அப்படி தான் சொல்கிறார். நான் இப்படி நிற்கிறேன்னு நினச்சிடக்கூடாது. நம்முடைய நீதி எல்லாம் அவருக்கு முன்பதாக அழுக்கான கந்தை. நான் தேவனானால் எனக்கு கொடுக்கப்படுகிற கணம் எங்கே அப்படி கேட்பார். பாருங்க, இப்போ மாற்றி ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரை தான் சார்ந்து ஜெபம் பண்ணுறான். அப்போ தான் அக்கினியை கத்த இறங்க பண்ணுறார். எனக்கு அருமையானவர்களே, சரி, இந்த எலியாவை பாருங்களேன். எலியா இப்படிப்பட்ட பக்தி வைராக்கியம் உள்ளவனாக இருந்தபடியினால், அவருடைய வார்த்தையின்படி செய்கிறவனாக இருந்தபடியினால், அவருடைய வார்த்தையின்படி செய்கிறது மாத்திரமல்ல, கருத்தாய் தான் பண்ணின ஜெபத்தை மாற்றி திருத்தி அவன் ஜெபிக்கிற ஆளாய் இருந்தபடியினால், அவனுடைய வாழ்க்கையின் மூலம் கர்த்தர் 3 காரியங்களை நடப்பித்தார். ஒன்று, அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? எலியாவை கொண்டு ஆண்டவர் செய்த அவனுடைய ஜெபத்தின் மூலம் நடந்த விளைவுகள் என்ன? அவன் ஜெபத்தின் மூலம் அவன் ஜெபிக்கிறவனாக இருந்தபடினால் அதன் மூலம் நடந்த விளைவுகள் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நீங்கள் 17ஆம் அதிகாரம் முழுது நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா, இந்த எலியா யாருன்னா, அவன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இப்போ ஒரு விதவை வீட்டுக்கு ஆண்டவர் போட சொன்னார். சாரிபாத் ஊர் விதவை. அங்கே அவன் முதல் அடையனுக்கு சுட்டு கொண்டு வாங்க, இதெல்லாம் நமக்கு தெரியும். சுட்டு கொண்டு வாங்கன்னு சொன்னவொடனே சுட்டு கொண்டு வந்தால் அவனுக்கு
செலவழிந்து போகலை, என்ன குறைஞ்சி போகலை. ஆண்டவர் பஞ்சகாலம் முழுவதும் அவங்களை காப்பாற்றினான்னு தெரியும். அப்புறம் என்ன ஆச்சு போச்சு, அந்த இருந்த அந்த வீட்டில் அந்த பையன் செத்து போயிட்டான். உடனே அவன் என்ன பண்ணிட்டா, தூக்கிட்டு வந்து எலியா கிட்ட வந்து, எலியாவே எங்களை சாக்கடிக்கு வா வந்தீர், என் பையன் இப்போ செத்து போயிட்டான் அப்படின்னு அவன் சொல்கிறா. என் பையன் செத்து போயிட்டானே அப்படின்னு என்ன சொல்கிறா, 17ஆம் அதிகாரத்தில் அவள் சொல்லி எலியாவின் மேலே குற்றம் சாட்டுறா. உடனே 17ஆம் வசனம், இந்த ஸ்திரீ மகன் வியாதிப்பட்டு விழுந்தான், அவருடைய சுவாசம் போக மட்டும் அவருடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. அப்பொழுது எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கு உமக்கு என்ன, என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணும், என் குமாரனை சாக பண்ணுவோமா என்னிடத்தில் வந்தி, இவளே சாப்பிட்டு சாக போகிறவ தான். ஆனால் இப்போ வந்தவொடனே என்ன சொல்லிட்டா, உம்மால தான் என் பிள்ளை செத்தான்ட்டான். உடனே எலியா என்ன பண்ணுறாரு தெரியுமா, அவனை ஏன்ட்ட கொண்டு வான்னு சொல்லி தூக்கிட்டு போய் தான் இருந்த மேல் வீட்டறையில் அவனை படுக்க வச்சு அவன் மேலே விழுந்து, ஆண்டவரே இந்த பிள்ளையின் ஆத்மா திரும்பி இவனுக்குள் வருவதாக என்று, இவன் பிழைப்பானாக என்று ஜெபித்தான். இப்போ எலியாவின் மூலம் உயிர்ப்பிக்கிற வல்லமை வெளிப்பட்டது. நீங்களும் நானும் ஜெபிக்கிறவளாக இருக்கும் பொழுது, நீங்களும் நானும் திறப்பில் நிற்கும் பொழுது, நீங்களும் நானும் அவருடைய வார்த்தையின்படி செய்யும் பொழுது, நீங்களும் நானும் கருத்தாய் ஜெபிக்கிற ஆளாய் மாறும் பொழுது, நம் மூலமாய் உயிர்ப்பிக்கிற வல்லமை வெளிப்படும். நம் மூலமாய் ஒரு உயிர்ப்பிக்கிற, மரித்து போன சரீரங்களை உயிர்ப்பிக்கிற ஒரு வல்லமையை கர்த்தர் நம் மூலமாய் வெளிப்படுத்த அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த கடைசி நாட்களிலே உங்களுக்கும் எனக்கும் தேவை உயிர்ப்பிக்கிற வல்லமை. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கிறோம், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்த உங்களை அவர் உயிர்ப்பித்தார். இந்த உலகம் அக்கிரமங்களினால் பாவங்களினால் மரித்து போய் கிடக்கிறது. இந்த ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்க வேண்டுமானால், பாவத்திலே மரித்து போன ஜனங்களை உயிர்ப்பிக்க வேண்டுமானால், எலியாவை போல நாம் மாற வேண்டும். எலியாவின் மூலம் வெளிப்பட்ட அந்த வல்லமை உயிர்ப்பிக்கிற வல்லமை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளை மரித்த நிலைமையில் இருக்கலாம், உங்கள் குடும்பத்திலே குடும்பஸ்தர்கள் மரித்த நிலைமையில் இருக்கலாம். நீங்கள் எலியாவை போல எலியாவின் ஆவியை உடையவர்களாக இருப்பீர்களானால் உங்கள் மூலம் உயிர்ப்பிக்கிற வல்லமை வெளிப்படும். உங்கள் குடும்பத்திலே வெளிப்படும், உங்கள் சந்ததியிலே வெளிப்படும், நீங்கள் போகிற இடங்களிலே வெளிப்படும், நீங்கள் வாழ்கிற கிராமங்களிலே வெளிப்படும். உயிர்ப்பிக்கிற வல்லமையின் மூலம் அநேக ஜனங்கள் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று மரித்து கொண்டிருக்கிற, ஆத்மாவிலே மரித்து கொண்டிருக்கிற ஜனங்கள் உயிரடைவார்கள். அல்லேலூயா. கர்த்தர் அதை உங்களை கொண்டு செய்ய போகிறார். உயிர்ப்பிக்கிற வல்லமை உங்கள் மூலம் வெளிப்பட போகிறது. தேவன் அநேகரை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். நீங்கள் பேசும்பொழுது ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். நீங்கள் பேசும்பொழுது ஒரு விடுதலை வரும். நீங்கள் பேசும்பொழுது ஒரு மாற்றம் வரும். நீங்கள் பேசும்பொழுது அக்கினி இறங்கும். நீங்கள் பேசும்பொழுது ஒரு மறுரூபம் உண்டாகும். ஆண்டவரே அதை செய்வார். அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐயா இருக்கிறார், தியாகராஜன் ஒரு ஐயா. அவர் 2 மாதத்துக்கு முன்னாடி தான் இறந்தார், 86 வயசில். அவருடைய அடக்காராதனையை போய் நம்முடைய சென்னையில் போய் செய்துட்டு வந்தேன். அவர் எனக்கு ரொம்ப க்ளோஸ், 40 வருஷமாக அவரை தெரியும். 40 வருஷமாக எங்கள் வீட்டுக்கு வருவார். அவங்களுடைய பிள்ளைகள் எல்லோரும் எல்லாம் ஒன்றா நாங்கள் வளர்ந்தவங்க. நல்ல தேவ மனுஷன், நல்லா பாடுறவர், தாவிதை போல் பாடுற ஆள். அவர் பாடினார்னா பிசாசு ஓடும். அவர் பாடினார்னா அற்புதம் நடக்கும். அவர் ஜெபம் பண்ண வேண்டியதில்லை. வேதநாயக சாஸ்திரியார், தஞ்சாவூரில் வேதநாயக சாஸ்திரியாருடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க. அதனால் நல்லா பாடுவார். கையில் பைபிள் இருக்கோ இல்லையோ கிட்டார் இருக்கும், கழுத்தில் கிட்டார் தொங்கும். கிட்டாரை வாசித்து பாடினார்னா அப்படியே சும்மா தேவ மகிமை இறங்கி வந்துடும். ஆரம்ப நாட்களில் பெரிய பணக்காரர், இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால வீட்டை விட்டு துரத்தப்பட்டு எதுவும் வேணான்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு வந்துட்டார். ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டம், ரொம்ப பாடு. ஸ்கூலில் பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியல, ஸ்கூலை விட்டு நிறுத்திட்டார். துணிமணி வாங்கி கொடுக்க முடியல, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. பிள்ளைங்க சின்ன சின்ன பிள்ளைங்க, 4 ஆம்பளை பசங்க, 1 பொம்பளை பிள்ளை, 4 பேரையும் படிக்க வைக்க முடியல. ஒரு 3rd ஸ்டாண்டர்ட், 1st ஸ்டாண்டர்ட், யூகேஜி நிறுத்திட்டார். எல்லோரும் வந்து கேட்பாங்க, உங்கள் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகலையா, அடுத்த வருஷம் போவாங்கன்றவர். வீட்டில் வேதனையோடு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், இப்போ நம்மளை கூப்பிட்றாங்க, நாங்கள் ஊழியம் செய்ய போகிறோம். இப்போ திண்டுக்கல்ல நீ கூப்பிட்டாங்க, நான் வந்தேன். நாளைக்கு நீ மதுரையில் கூப்பிட்றேன், அங்கே போகிறேன். அடுத்த வாரம் நான் பாண்டிச்சேரி போகிறேன். அதுக்கு அடுத்த வாரம் எங்கே போகிறேன், நான் இதுக்கு நாகர்கோயிலுக்கு போகிறேன். இப்படி பல இடங்களில் என்னை கூப்பிட்றாங்க, நான் போகிறேன். அப்போல்லாம் யாரும் கூப்பிட மாட்டாங்க. கர்த்தராக சொல்லுவார், இங்கே போ, இரு போய் பாரு, அங்கே இன்னாருக்கு போய் சூழ்ச்சியை சொல்லு. அப்படி தான் அந்த காலத்து ஊழியம். கூப்பிட்றதுக்கு ஆள் கிடையாது.
கூப்பிட்றதுக்கு ஆள் கிடையாது. அங்கே போன்னு சொன்னால் அங்கேயும் யாரையும் தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்ல சொல்ல செய்கிற கூட்டம் அப்படி தான் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸ்கூலில் படிக்க வைக்க முடியல, கஷ்டம் சாப்பாட்டுக்கு. ஒரு நாள் காலையில் ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கி போய் அந்த ஸ்கூலில் போய் அட்மிஷன் கேளுங்க. அந்த ஸ்கூல் ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல், பல லட்ச ரூபா ஃபீஸை அப்போவே பல லட்ச ரூபா. எப்படி தான் 3 பிள்ளைங்களை எப்படி ஸ்கூலில் சேர்க்க வைக்க முடியும்? ஆண்டு சொல்கிற போய் கேளு போன்ட்டு நேராக போயிட்டார். போயிட்டு போனவர் சும்மா போகக்கூடாது, கிட்டாரை கழுத்து தொங்க போட்டு போயிட்டார். அங்கே பெரிய கியூ நிற்கிது. அங்கெல்லாம் பென்ஸ் கார்லையும் BMW கார்லையும் வந்து பிளேமோத் காரில் வந்து இறங்குறாங்க. அந்த ஸ்கூலில் ஒரு 2 வருஷமாக காத்திருப்பாங்க சீட் கிடைக்கிறதுக்கு. சீட் கிடைக்காது. இப்படிப்பட்ட நிலைமையில் ஆண்டவர் சொன்ன உடனே இவர் போய் கியூவில் நிற்கிறார். எல்லாம் பைத்தியக்கார மாதிரி பார்க்குறான். எவன்டா யாரா கிட்டாரை தொங்க போட்டு, அந்த கிட்டார் கவர் வேறு கிடையாது, வெறும் கிட்டாரை தொங்க போட்டு லைனில் நிற்கிறான். இவரும் பைத்தியக்கார மாதிரி நிற்கிறாரு. என்ன செய்யணும்னு தெரியல. பெரிய கியூ நிற்கிது. திடீர்னு ஒரு கார் அந்த வழியாக போணுச்சு. அது அந்த ஸ்கூலினுடைய கரஸ்பாண்டன்ட், அவங்க தான் ஒரு லேடி. அவங்க இந்த கியூலாம் பார்த்துட்டே போயிருப்பாங்க போல் இருக்கு. உள்ளே போய் பியூனை கூப்பிட்டு, அங்கே ஒருத்தர் கிட்டார் தொங்க போட்டு நிற்கிறாரு, அவரை கூப்பிட்டுவான். உடனே உங்களை மேடம் கூப்பிட்றாங்க. நீங்கள் எல்லோரும் முன்னாடியும் இவரை கூப்பிட்ட உடனே இவருக்கு பயம். ஐயோ, நம்மளை வெளியில் துரத்துறதுக்கு தான் கூப்பிட்றாங்க, நம்மளை பைத்தியக்காரன் நினச்சிருப்பாங்க. நமக்கு என்ன, ஆண்டவர் சொன்னார் வந்து நின்ன போச்சோன்னா போகிறேன். இவர் போகிறார் உள்ளார போனால் அந்த மேடம் உட்காந்து கேட்குது, என்ன விஷயம் வந்தீங்க? நீங்கள் என்ன கிட்டாரோட நிற்கிறீங்களே, நீங்கள் என்ன ஒரு ஃபாதரா, பாஸ்டரா? ஆமாம். என்ன விஷயம், எதுக்கு வந்தீங்க? சீட்டு கேட்க வந்தேன். ஆண்டவர் சொன்னாரா? கிட்டாரோடு வந்திருக்கிறீங்க, பாட்டெலாம் பாடுவீங்களா? பாட்டெலாம் பாடுவேன். எங்கே நான் சொல்கிற ஒரு பாட்டை பாடுறீங்களா? பாடுறேனே. Blessed assurance, Jesus is mine. அந்த பாட்டை பாட சொல்கிறாங்க. அது ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில். இவரும் படித்தவர், இவருக்கு நல்லா பாடுவார் ஆங்கிலத்திலலாம். பாடுறேனேன்னு சொல்லி கிட்டார் எடுத்து பாட ஆரம்பித்தார். அப்படியே பாடிக்கிட்டே இருக்கிறார். This is my story, this is my song, praising my Savior. இப்படியே பாடினார் பாருங்க. அங்கே ஒரு டீச்சர் வேலை பார்த்துருந்தாங்க. அவங்களுக்குள்ள ஒரு அசுத்தாவி, ஐயோ அவரை பாட சொல்லாதீங்க, நிறுத்த சொல்லுங்க, என்னால் இருக்க முடியாது, என்னால் இங்கே நிற்க முடியல, அவரை நிறுத்த சொல்லுங்கன்னு ஆடி தொப்புனு கீழே விழுந்துருச்சு. அங்கே ஒரு டீச்சர் வேலை பார்த்துட்டு இருந்துச்சு. அந்த டீச்சர், ஐயோ அவரை நிறுத்த சொல்லுங்க, என்னால் இருக்க முடியல, என்னால் இருக்க முடியாது, நான் போயிடுறேன் அப்படின்னு அது கீழே விழுந்துருச்சு. அங்கே ஒரு வாட்ச்மேன் ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருந்தார். அவர் கத்துறாரு, நான் உடம்பு வலியோடு வந்தேன், எனக்கு பேக் பெயின், குனியவும் முடியாது, நிமிரவும் முடியாது, ரொம்ப வேதனை என் சரீரத்தில் இருந்தது. இவர் பாட பாட என் சரீரம் ஃப்ரீ ஆகிட்டு, என் சரீரத்தில் ஒரு விடுதலை உணர்றேன் அப்படின்னு அவர் கத்துறாரு. இவர் நேராக போய் அந்த பிசாசு பிடிச்ச தலை மேலே கையை வச்சு, இயேசுவின் நாமத்தில் பிசாசை ஓடுன்றார். அது தொப்புன்னு சரியாகி ஓடுது. அங்கே போய் கை வைக்கிறார். அங்கே போய் கை வைக்கிற விடுதலை வந்துடுச்சு. இந்த மேடம் அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்குது. என்னடா நம்ம சொன்ன பாட்டு அவர் பாடுறாரு, இங்கே கிரியை நடக்குதே, இங்கே பிசாசு ஓடிச்சே. அவர்கிட்ட கேட்க, உங்களுக்கு என்ன தான் வேணும்? எனக்கு என் 3 பிள்ளைங்களை படிக்க வைக்கணும். சேர்த்துக்கோங்க, ஃபீஸ்லாம் கட்ட முடியாது என்னால். உங்களுக்கு யார் ஃபீஸ் கேட்டா? நீங்கள் கடைசி வரல உங்கள் பிள்ளைங்களை எல்லாரையும் படிக்க வைக்கலாம், ஃப்ரீ அப்படின்னு சொல்லி ஃப்ரீயாக படிக்க வச்சிட்டாங்க. இப்போ அவங்க பிள்ளைங்களாம் நல்லா படித்து, ஒரு பிள்ளை 2 பிள்ளை இப்போ பாஸ்டர்ஸ், 2 பிள்ளைங்க பாஸ்டர்ஸ், 2 பேர் SBOயில் ஸ்கூலில் டீச்சர்ஸ், ஒரு பிள்ளை கனடாவில் இருக்கிறா. அவர் வாழ்க்கையில் இன்னொன்று நடந்துச்சு, நிறையா சொல்லிக்கிட்டே இருப்பேன். அவர் எனக்கு ரொம்ப க்ளோஸு. அவர்கிட்ட ஆண்டவர் ஒரு நாள் சொன்னார், வீட்டில் இருக்கும்போது, நீ எழுந்து பவானிக்கு போ அப்படின்னு. பவானின்ற ஊர் இருக்குல்ல, ஈரோடு பக்கத்தில், பவானிக்கு போன்னு சொன்னார். அவ்வளோதான். நான் அந்த கேட்டிருப்பேன், எங்கே போனோம், யார் வருவா, யார் என்னை ரிசீவ் பண்ணுவா, நான் எங்கே தங்குவேன், இப்படிலாம் கேட்பேன் நானாக இருந்தா. ஆனால் அவர் அப்படிலாம் கேட்க மாட்டார். எழுந்து பவானிக்கு போனால் போவார். பவானி எங்கே இருக்குன்னே அவருக்கு தெரியாது. இதுக்கு முன்னாடி அவர் போனதும் கிடையாது. மனைவிட்ட சொல்லி, அம்மா ஆண்டவர் என்னை பவானி ஊருக்கு போக சொல்கிறேன், நான் போகிறேன் அப்படின்ட்டு கொஞ்சம் காசெல்லாம் வாங்கிக்கிட்டு, பெருங்குளத்தூரில் ஒரு வீடு, ரயில்வே ட்ராக் இந்த பக்கம், அவர் வந்து பஸ்ஸு பிடிச்சி தாம்பரம் போய், தாம்பரத்துலேருந்து பவானிக்கு போகணும். கிட்டாரை தூக்கி போட்டு போயிடுறார்.
ட்ராக்கை தாண்டி வரும்போது ஒரு கார் நிற்கிது. அந்த கார் ஜன்னலில் இந்த காரை திறந்துருக்கிற ஒரு டிரைவர் உட்காந்துருக்கிற அவர்கிட்ட, ஐயா தாம்பரத்துக்கு போனால் பவானின்ற ஊருக்கு பஸ்ஸு போகுமா? ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் அங்கே போனது கிடையாது, யார் அங்கே இருக்கிறாங்கன்னு தெரியாது. அப்போ அந்த டிரைவர் சொன்னார், இந்த காரில் உட்காந்துருக்கிறவர், ஐயா நான் பவானி தான் போகிறேன், என் கூட வரீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. இவர் என்னடா நம்ம அட்ரஸ் நம்ம பஸ்ஸு கேட்க போனால் இவர் நான் பவானி போகிறேன்றாரு. அவர் சொன்னார், இல்லை என்ன காருக்கெல்லாம் காசு கொடுக்கறதுக்கு காசுலாம் கிடையாது. ஐயா நீ உங்கள்கிட்ட யார் காசு கேட்டால் காசுலாம் வேணாம், நான் பவானி தான் போகிறேன். நம்ம ராத்திரி ஒரு 8:30 மணி 9 மணி இருக்கும், நைட்டெல்லாம் நம்ம கார் ஓட்டிகிட்டு போனால் காலையில் பவானி வந்துடும், நான் உங்களை இறக்கி விட்டுறேன், நீங்கள் வாங்க என் கூட, காசுலாம் கொடுக்க வேணாம். சரின்னு ஏறி உட்காந்துட்டார். கிட்டாரை தூக்கி பின்னால் வச்சுட்டு முன்னால் டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டே போகிறாங்க. காலையில் ஒரு 5-5:30 மணி பவானின்ற பஸ் ஸ்டாண்ட் வந்தது. ஐயா உங்கள் ஊர் வந்துட்டு அப்படின்னு சொன்ன உடனே, சரி நான் இறங்கிடுறேன், ரொம்ப தேங்க்ஸ்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் காரை விட்டு இறங்கி கிட்டாரை எடுத்துட்டு தோளில் போட்டுட்டு திரும்பி வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லலான்னு வராரு. காரையும் காணும், ஆளையும் காணும். இவருக்கு ஒன்றும் புரியல, என்னடா இப்போ தானே ஒரு காரில் வந்தோம், இப்போ தானே ஒரு ஆள் நம்மள்கிட்ட பேசிட்டே வந்தார். அதாவது நான் ஒன்று ரகசியம் சொல்லித்தரேன், நம்ம என்ன ஏதெல்லாம் கேட்கக்கூடாது ஆண்டவர்கிட்ட. பவானியில் யார் என்னை ரிசீவ் பண்ணுவா என்ன பண்ணுவா அதெல்லாம் கேட்கவே கூடாது. அவர் சொல்கிறபடி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ட்ரம்மண்டஸாக நடக்கும். இதான் அதில் சீக்ரெட்டு. ஆனால் அவர் சொல்கிறபடி செய்யணும். இந்த வேலையெல்லாம் நம்ம வேலையெல்லாம் அந்த டகால்ட்டி வேலைன்னு வாங்க தெரியுமா, மன்னிச்சிக்கணும் நான் சொல்கிறது, இந்த டகால்ட்டி வேலைலாம் அவர்கிட்ட காட்டக்கூடாது. அங்கே போன உடனே ஆளே காணும், உடனே ஒரு சத்தம் கேட்குது, நேராக போ, ரைட்டில் திரும்ப ஸ்ட்ரைட்டாக போ, அங்கே ஒரு ஆலயம் இருக்குது, சத்தம் கேட்குது. நேராக போகிற ரைட்டில் போகிறார், அங்கே போகிறார். காலையில் 5:30 மணிக்கு யாரை போய் எழுப்புறது? அந்த பாஸ்டையும் தெரியாது, சர்ச்சையும் தெரியாது, இதுக்கு போனதும் கிடையாது. நேராக அங்கே போன உடனே பார்த்தா ஆலயத்து வாசப்படில் பாஸ்டரும் இன்னும் 4-5 பேரும் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிறாங்க. இவர் கிட்டார் தொங்க போட்டு போனாரா, இவர் ஐயா தோத்துறையா பிரைஸ்லாடையான்ன உடனே அவரு தோத்துறையா பிரைஸ்லாடையா வாங்கய்யா அப்படி அவங்களாம் ரெடியாக ஸ்டார்ட் பண்ணி ரெடியாக இருக்கிறாங்க. ஐயா நீங்கள் ஊழியக்காரரா? ஆமாம் நானும் ஊழியக்காரர் தான். என்ன விஷயமாய்யா, யாரை பார்க்க வந்தீங்க? ஆண்டவர் வாணிக்கு போகணுன்னு சொன்னார், இந்த அட்ரஸை கொடுத்தாரு, நம்மளாக இருந்தால் இதை திட்டு போயவன் எங்கேயோ கேள்விப்பட்டு வந்திருப்போம்னு சொல்லியிருப்போம். இதே நடக்கிறது தான். ஆனால் அவர் அப்படியா? ஆமாம். இவர் கேட்டார், நீங்கள் காலையிலே ரெடியாக கிளம்பியிருக்கிறீங்களே? அப்போ அவர் சொன்னார், அந்த பாஸ்டரு எங்கள் சர்ச்சில் 12வது படிக்கிற ஒரு பிள்ளை, அவள் வந்து கேன்சர் முத்தி போய் இறந்துட்டான் நேற்று ராத்திரி, அதனால் அவளை வீட்டில் வச்சுருக்கிறாங்க. அவன் வீட்டில் ஒரே அழுக, ராத்திரிலாம் தேம்பி அழுது எங்களுக்கு ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. எங்கள் மக வாலிப வயசில் 12வது படிக்கிற பிள்ளை இறந்துட்டா, அதனால் எங்கள் வீட்டுக்கு வாங்க ஐயா, காலையிலே வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க, ஆறுதல், எங்களால் நிம்மதியாக இருக்க முடியல, ரொம்ப வேதனை, சொந்தக்காரங்களாம் வந்துட்டாங்க, ஊராரெலாம் கூடியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுனால காலையிலே நாங்கள் எழும்பி சில பிரதர்ஸாக சேர்ந்து அவங்க வீட்டில் போய் ஆறுதல் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வரலான்ட்டு போகிறோம், நீங்களும் வரீங்களா அப்படின்னு கேட்டாங்க. சொன்னேன் நானும் வரேன் அப்படின்ட்டு கிட்டார் தொங்க போட்டிருக்காரா, ஏறி உக்காந்துட்டு போயிட்டார். போன உடனே பல்லு விளக்குனாரா என்னன்னு தெரியாது, நேராக அங்கே போயிட்டார். அங்கே போனால் எல்லாம் ஒவ்வொன்று அழுகுறாங்க, ஒப்பாரி வைக்கிறாங்க. ஐயோ போயிட்டியம்மா, எங்கள் வீட்டில் இருந்தியே அப்படின்னு ரொம்ப அழுது ரொம்ப வேதனையோடு இருக்கிறாங்க. உடனே இந்த பாஸ்டர் எழும்பி எல்லாரையும் உட்கார வச்சு பாட்டை பாடி ஒரு பிரசங்கத்தை பண்ணி, நீங்கள் கவலைப்படாதீங்க, மகள் பரலோகத்துக்கு போயிருக்கிறா, இவளை நாம் முகமுகமாய் திரும்ப சந்திப்போம், கர்த்தருடைய பிள்ளை, நாம் இவளை சந்திப்போம், கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்துவார், ஆச்சு பூச்சின்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம மத்தியில் ஒரு ஊழியக்காரர் வந்திருக்கிறாரு, உங்கள் ஆறுதலுக்காக இவர் ஜெபம் பண்ணுவாருன்னார். உடனே இவர் ஏஞ்சிட்டு கிட்டாரத்தை எடுத்துப்பேன், அது பாட்டு பாடுறார். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில் கர்த்தரே என்னோடு இருந்தே தேற்றினார்த்தம் கோலினார் பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியாலபி சிகித்தார் அஞ்சிடே பாட்டு பாடிக்கிட்டே இருந்தார் பாருங்க. அந்த மரித்து போன பிள்ளை எழுந்து உக்காண்டா.
இதுக்கு ஒன்றும் புரியல. எல்லாரும் ஆண் பார்க்குறாங்க, எல்லாரும் எழும்பிட்டாங்க. இவர் பாடிக்கிட்டே இருந்தார். அந்த பிள்ளையை பார்த்து பார்த்து பாடினார். எழும்பி உக்காந்த பெட்ஜை விட்டு ஏஞ்சிட்டா. எல்லாருக்கும் ஒரே பயம், திகில். நேரம் அந்த பிள்ளையின் மேலே தலையை வச்சு தலையில் மேலே கையை வச்சு, ஆண்ட மகளே நீ பயப்படாத, கிறிஸ்துவின் ஜீவன் உனக்குள்ளே வந்திருக்கிறது. ஆண்டவர் உன் எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பார். நீ மென்மேலும் படிப்பாய், உனக்கு நல்ல திருமணம் நடக்கும், கர்த்தர் உனக்கு 3 பிள்ளைகளை கொடுப்பார், உன் எதிர்காலம் சாட்சியாய் ஆசீர்வாதமாய் இருக்கும்னு தீர்க்கதரிசனம் சொல்றார். அதை போலவே அந்த பிள்ளைக்கு சுகமாக்கினார் ஆண்டவர். ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணால் நோ கேன்சர். 12வது மட்டும் இல்லை, நிறைய படிப்புகளை படித்தா, அவளுக்கு திருமணம் ஆச்சு, அவளுக்கு 3 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கும் சென்னையில் அண்ணா நகரில் ஆண்டவருக்காக சாட்சியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பில்லையானால், ஆண்டவருடைய வார்த்தையின்படி செய்வில்லையானால், உங்கள் மூலம் உயிர்ப்பிக்கிற வல்லமை வெளிப்படும். மரித்து போனவர்களை உயிர்ப்பிக்கிற தெய்வீக வல்லமை உங்கள் மூலமாய் கர்த்தர் வெளிப்படுத்துவார், வெளிப்பட பண்ணுவார். அல்லேலூயா. அது நடக்கும் பாருங்க. இந்த நாட்களில் கர்த்தர் செய்ய போறார். இந்த நாட்களில் கர்த்தர் அப்படிப்பட்ட கிரியைகளை நடப்பிக்க போகிறார். கர்த்தர் அப்படிப்பட்ட கிரியைகளை நடப்பிக்க போகிறார். ஆண்டவர் நிச்சயமா செய்வார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. உயிர்ப்பிக்கிற வல்லமை எலியாவின் மூலம் கர்த்தர் வெளிப்பட பண்ணினார். தேசத்தின் ஜனங்கள் உயிர் மீட்சி அடைந்தார்கள். ஜெபம் என்பது உயிர்ப்பிக்கிற வல்லமையை நம்ம கொண்டு வருகிற ஒன்று. ஜனங்கள் பாகாலை பின்பற்றின ஜனங்கள் உயிரடைந்தவர்களாய் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று தேவன் அவரை உயிருள்ள தேவனை ஆராதிக்க வைத்த ஒரு உயிர்ப்பிக்கிற வல்லமை. அல்லேலூயா. 2வது எலியாவின் மூலம் வெளிப்பட்ட வல்லமை எப்படிப்பட்ட வல்லமை? 21ஆம் வசனத்தில் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று ஜனங்கள் மத்தியிலே சொன்னது காரணம் என்ன தெரியுமா? அங்கே அக்கினியை இறங்க பண்ணினதுனால் நிரூபிக்கிற வல்லமை இந்த எலியாவின் மூலம் வெளிப்பட்டது. முதலாவது உயிர்ப்பிக்கிற வல்லமை, 2வது நிரூபிக்கிற வல்லமை. எனக்கு அருமையானவர்களே, நாம் வாழ்கிற தேசத்தில் கர்த்தரை நிரூபிக்கிறவர்களாய் நீங்களும் நானும் மாற வேண்டும். நம் மூலமாய் அற்புத அடையாளங்கள் நடக்க வேண்டும். ஜீவனுள்ள தேவன் ஒருவர் உண்டு என்பதை ஜனங்கள் அறியும்படி நிரூபிக்கிற வல்லமையை கர்த்தர் நம் மூலம் வெளிப்படுத்த வேண்டும். அது நிச்சயமாய் கர்த்தர் அதை செய்வார். சந்து சந்தாக துண்டு துண்டாக வெட்டி கட்டையை மேல் அடுக்கி தண்ணீரை ஊற்றி ஓடின அந்த பொழுதெல்லாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையையும் கர்த்தரே தெய்வம் என்று ஜனங்கள் சொல்லத்தக்கதான நிரூபிக்கிற வல்லமை இந்த எலியாவின் மூலம் வெளிப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்றேன், ஜெபிக்கிற உங்களை கொண்டு கர்த்தர் இந்த பட்டணத்தில் நிரூபிக்கிற வல்லமை வெளிப்படுத்த போகிறார். உங்கள் மூலமாய் நிரூபணமாகும். ஜீவனுள்ள தேவன் வெளிப்படுவார். அல்லேலூயா. தாவீது அப்படி நிரூபித்தார், தானியேல் அப்படி நிரூபித்தார், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அப்படி நிரூபித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் மூலமாய் நிரூபிக்கிற வல்லமை வெளிப்படும். ஜனங்கள் அதை பார்ப்பார்கள். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினி சூளையிலே தூக்கி எறியப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் மூலம் கர்த்தர் தெய்வம் என்று நிரூபிக்கிற வல்லமை வெளிப்பட்டது. ராஜாவுக்கு நண்பன் தான் தானியேல், ஆனாலும் சிங்க கேபிலே தூக்கி எறியப்பட்டார். ஆனால் கர்த்தர் தெய்வம் என்று நிரூபிக்கிற வல்லமை இந்த தானியேலின் மூலம் கர்த்தர் வெளிப்படுத்தினார். உங்கள் மூலமாக கர்த்தரை செய்ய போகிறார். உங்கள் மூலமாக நிரூபணமாகும். நம்முடைய வாழ்க்கையின் மூலம் கர்த்தர் அதை நிரூபிப்பார். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் மதுரையில் இருக்கிறார். அவர் எனக்கு நெருங்கிய நண்பர், எங்களுடைய ரிலேட்டிவ், சொந்தக்காரர். அவர் ஒரு பெரிய சபை பாஸ்டர். அவர் ஒரு இடத்துல வீடு அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க கொடுத்தாங்க, வீடு கொடுத்தாங்க. ஐயா எங்கள் வீட்டில் வந்து குடியிருங்க, எங்கள் வீட்டில் இருங்க, அது நல்லாயிருக்கும், செப்பரேட்டாக நல்லாயிருக்கும், பெரிய ஒரு நிறைய வீடுகள் உள்ள இடம் தான், பெரிய வீடு. கொடுத்த உடனே இவர் சரி தராங்களேன்னு சொல்லிட்டு இவர் அங்கே போயிட்டார். ஆனால் அவங்க கொடுத்த நோக்கம் என்னென்னா, டெய்லி அந்த வீட்டுக்கு ஒரு பாம்பு வரும். என்ன வரும் அதை சொல்லலை. ஐயா எங்கள் வீட்டில் டெய்லி ஒரு பாம்பு வரும் அப்படின்னு சொன்னதுனால அதை சொல்லலை. இவர் கொடுத்துட்டாரு. இவர் அங்கே போய் தங்கியிருந்தார். இவர் ராத்திரிலாம் ஜோம் பண்ண வருவார், போவார். கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் அங்கே தங்கினார். ஒரு பாம்பும் அவர் பார்த்ததில்லை, பாம்பும் வந்ததில்லை.
1.5 வருஷமா. சில மாதங்கள் கழித்து அவர் கேட்குறாரு, ஐயா எங்கள் வீட்டில் ஏதாவது பாம்பு வந்ததை நீங்கள் பார்த்தீங்களா? அவர் சொன்னார், இல்லையே நான் பார்த்ததே இல்லையே. அப்படியா? அப்போ தான் பக்கத்தில் சொல்கிறாங்க, இல்லையா இங்கே டெய்லி பாம்பு வரும், அது சில வீட்டில் ஏறி ஏறி இறங்கும், அது பாட்டிலே வரும் போவோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் கேள்விப்பட்டாங்க. இவர் அதெல்லாம் கண்டுக்கல. நானும் அந்த வீட்டில் தங்கியிருக்கேன், பலமுறை போவேன், ராத்திரியில் போயிருக்கிறேன், பகலில் போயிருக்கிறேன். அதெல்லாம் பாம்பு நானும் பார்த்ததே கிடையாது. 1.5 வருஷம் கழித்த உடனே பாம்பு தான் வரலேன்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் வெளிநாட்டில் இருக்கிறார், இத்தனைக்கும் கிறிஸ்தவர் தான். இதை இன்னும் அதிகமாக வாடகை விடலாமே, பாஸ்டரை காலி பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு, ஐயா எங்களுக்கு வீடு வேணும் அப்படின்னு நைஸாக சொல்லிவிட்டு காலி பண்ண வச்சிட்டார். சரி அவங்க தான் வரப்போகிறாங்கன்னு பார்த்தா அவங்க வரல. பாஸ்டர் கொடுத்த வாடகையை விட இன்னும் ஜாஸ்தியாக 10,000 எக்ஸ்ட்ரா வச்சு வாடகை விட்டார். இவர் பாஸ்டர் பார்த்தா சரின்ட்டு சொல்லிட்டு அடுத்த பக்கத்து தெருவில் இன்னொரு வீட்டுக்கு வந்துட்டார், மாறி வந்துட்டார். இவர் மாறி வந்த 2வது நாள் அங்கே பாம்பு வந்துருச்சு. இன்னொரு ஆள் அது ஒவ்வொரு வீடாக ஏறி ஏறி அங்கே தான் அவங்க வீட்டுக்குள்ளே போகுது. அந்த தெரு முனையில் ஒரு அயன் பண்ணுறவன் இருப்பான், அவன் ஓடியாந்து சொல்கிறான், ஐயா நீங்கள் இருக்கிற வரல இந்த தெருவில் பாம்பு வராது, ஒரு நாள் கூட பாம்பை யாரும் பார்த்தது கிடையாது, நீங்கள் போயிட்டீங்க 2வது நாள் அங்கே பாம்பு வருது, அவங்க எல்லாரும் பயப்படுறாங்கன்றான். உங்கள் கடவுள் தான் ஐயா உண்மையான கடவுள், நீங்கள் வணங்குற தெய்வம் தான் ஐயா உண்மையான தெய்வம், நீங்கள் இருக்கிற இடத்துல அது வரல பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? கர்த்தர் நம்மளை கொண்டு நிரூபிக்கிறார் பாருங்க. நீங்கள் கர்த்தருக்காக இருந்தீங்கன்னா உங்கள் மூலமாக கர்த்தர் நிரூபிக்கிற வல்லமை வெளிப்படுத்துவார். இந்த மாதிரி நான் எத்தனையோ சொல்லிக்கிட்டே போவேன். உங்கள் மூலமாக நிரூபணமாகும். எனக்கு அருமையானவர்களே, எலியாவின் மூலம் கர்த்தர் நிரூபிக்கிற வல்லமையை வெளிப்படுத்தினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. கொர்நேலி வீட்டிலே, புறஜாதிகள் வீட்டிலே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி அங்கே நிரூபித்தார். உங்கள் மூலமாக கர்த்தர் நிரூபிப்பார். நான் எங்கள் சிதம்பரத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் நிறைய கேர்சல் இருக்கும் எங்கள் சர்ச்சில். எங்கள் சர்ச்சில் உள்ள கேர்சலுக்கு போவோம். 60-70 ஜெபக்குழுக்கள் உண்டு எங்கள் சபைக்கு. 167 கிராமங்கள்லேருந்து விசுவாசிங்க வராங்க. இது வரல 2600க்கும் மேற்பட்ட ஜனங்கள், இந்துக்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறார்கள். எங்கள் சபையிலேருந்து 67 முழுநேர ஊழியர்களை கர்த்தர் எழுப்பியிருக்கிறார். சின்ன வயசுலேருந்தே ஊழியத்தில் பழகினதுனால நிறைய கேர்சல் நடத்த போனேன். ஒரு தாட்டி நான் நடத்த போகும்போது ஒரு பையன் திடீர்னு 7-8 வருஷமாக அவன் ஊமை ஆகிட்டான், காதும் கேட்காது. சும்மா ஒரு கேர்சலில் ஒரு பாட்டு பாடினோம், ஒரு சின்ன ஒரு 25 நிமிஷம் ஒரு பிரசங்கம் பண்ணேன். முடிஞ்ச உடனே எல்லாம் ஜோம் பண்ண வருவாங்க. நான் அவங்களுக்கெல்லாம் ஜோம் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த பையனை கூப்பிட்டு ஒரு ஜோம் பண்ண பாருங்கள், காதும் திறந்துட்டு வாயும் பேசுகிறான். சிம்பிளாக பண்ணும்போது ஆண்டவர் எப்போதுமே நம்மளை கொண்டு நிரூபிப்பார். இந்த கிராமத்துள்ள ஜனங்கள் இயேசுவை அறிந்து கொண்டார்கள். நிரூபிக்கிற வல்லமை, உயிர்ப்பிக்கிற வல்லமை உங்கள் மூலமாய் வெளிப்படும். எலியாவின் மூலம் வெளிப்பட்ட இன்னொரு வல்லமை என்ன தெரியுமா? மறுரூபமாக்குகிற வல்லமை. 3 வருஷமா அங்கே மழை இல்லை. 3 வருஷமா தேசம் வறண்டு கிடக்கிறது. 3 வருஷமாய் தேசத்தில் பஞ்சம். ஆனால் எலியா ஜெபம் பண்ணின போது, கருத்தாய் ஜெபம் பண்ணின போது, கர்த்தர் அந்த தேசத்தை மறுரூபமாக்குகிற, செழிப்பாக்குகிற ஒரு வல்லமை இந்த எலியாவின் மூலம் கர்த்தர் வெளிப்பட பண்ணினார். எனக்கு அருமையானவர்களே, வறட்சியான செழிப்பற்ற நிலைமையில் இருக்கிற நிலைமைகளை கர்த்தர் நம் மூலம் மறுரூபமாக்க வல்லமை உள்ளவர். ஒரு மறுரூபமாக்குகிற வல்லமை உங்கள் மூலம் கர்த்தர் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. பொருளாதார வளர்ச்சியோ, ஆவிக்குரிய வறட்சியோ, அல்லது ஒரு விதமான சூழ்நிலைகளோ நம்ம தேசத்தின் மேலே, சபையின் மேலே இருந்தாலும், இவன் விடாப்பிடியாய் ஜெபிக்கிற தேவ மனிதன் ஒரு முறை அல்ல 7 முறை மேகத்தை பார்த்து வர சொல்லி அனுப்பி விடாப்பிடியாய் அவன் ஜெபித்து தொடர்ந்து ஜெபிக்கிறவனாய் இருந்தபடியினால் அவன் மூலம் கர்த்தர் மறுரூபமாக்கினார். தேசத்திலே ஒரு மறுரூபம் உண்டானது. உங்கள் மூலம், என் மூலம் கர்த்தர் இந்த வறண்டு கிடக்கிற இந்த தேசத்தை மறுரூபமாக்க விரும்புகிறார், செழிப்பாக்க விரும்புகிறார். வறண்ட நிலம், வறண்ட பாலைவனம், அது சோலையாய் மாறும். வறண்டு கிடக்கிற ஆவிக்குரிய நிலைமைகளை கர்த்தர் செழிப்பாய் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்திய தேசம் வறண்டு போய் கிடக்கிறது அல்லவா, அதை கர்த்தர் மாற்றுவார், கர்த்தர் மாற்றுவார். ஒரு கிராமத்தில் இப்படி தான் நாங்கள் கிராம ஊழியம் பண்ண போனோம். கோவிலாம்பூண்டின்ற ஒரு கிராமம். 2 வருஷமாக மழை இல்லை. நாங்கள் போய் பாட்டு பாடுறோம், ஏசு நல்லவர் அற்புதம் செய்வார். நிறுத்தியான்ட்டான். நிறுத்தியா, ஏசு எங்கள் நல்லவர். 2 வருஷமாக மழை பெய்யல, எங்கள் வயல்லாம் எலியில, வயலில் ஒன்றும் விதைக்க முடியல. இன்னும் ஆண்டவர் நல்லவர் கில்லவர்ன்றியன்னு. அது ஒரு மே மாதம், நல்ல வெயில், மழையே இல்லை 2 வருஷமாக. சொல்கிறான், உங்கள் கடவுள் மழையை வர வைக்க முடியுமா? சாது பென்னின்னு ஒரு ஐயா இருந்தார். அவர் அப்போ அங்கே இருக்கிறாரு. எங்கள் அப்பா அவர் எல்லோரும் அங்கேருந்து கிட்டார் வச்சு பாட்டு பாடி தெருவில் கிராம ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பேண்டெல்லாம் பிடிச்சி அடித்து கிழிச்சு விட்டான். நிறுத்தியா, இவர் பாட்டு பாடிக்கிட்டே இருந்தார் பாருங்க. திடீர்னு பாபா கிளம்பு கிளம்பு, மழை வரப்போகுதுன்றார் சாது பெண்ணி. எங்கள் அப்பாவும் சரி இவர் பயந்துட்டார் போல் இருக்கு, நம்ம போயிடுவோம், பக்கத்திலே விசுவாசி வீடு, வாங்க போயிடலான்னு சொல்லிவிட்டு எங்கள் அப்பாவும் கிளம்புறாரு. சாது பெண்ணி சொல்ல, சீக்கிரம் கிளம்பு, மழை வரப்போகுதுன்னு. ஒரு 10 அடியிலே விசுவாசி வீடு. அங்கே தான் இங்கேருந்து கிளம்பி அங்கே 10 அடிக்கு போகிறோம். மழை அடிச்சுது பாருங்க. 2 மணி நேரம் மழை. அந்த கிராமமே ஆணு பார்க்குது. என்னடா உங்கள் கடவுள் மழை வைக்க முடியுமான்னு கேள்வி கேட்டோம். 2 மணி நேரம் மழை. 2 மணி நேரமாக அந்த வீட்டில் உட்காந்துட்டு 2 மணி நேரம் கழித்து மழை நின்ன உடனே கிராமமே வீட்டுக்கு முன்னாடி வந்துருச்சு. இந்த ஒரே கிராமத்தில் 40 பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. நம் மூலமாய் மறுரூபமாக்குகிற செழிப்பாக்குகிற வல்லமையை கர்த்தர் வெளிப்பட பண்ணுவார். அல்லேலூயா. எலியாவின் மூலம் கர்த்தர் அதை வெளிப்பட பண்ணினார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, இந்த எலியாவின் மூலம் இதை செஞ்சாரு. எலியாவுக்கு என்ன பண்ணாரு? அது ஒரு 3 காரியத்தை மட்டும் சொல்லிடுறேன், பாயிண்ட்டை மட்டும். அது சொன்னால் தூக்கம் வராது நமக்கு, சொல்லாட்டினா. என்ன செஞ்சாரு தெரியுமா? உயிர்ப்பிக்கிற வல்லமை, நிரூபிக்கிற வல்லமை, செழிப்பாக்குகிற வல்லமை எலியாவின் மூலம் வெளிப்பட்டது. ஏனென்றால் எலியா பக்தி வைராக்கியம் உள்ளவன், அவருடைய வார்த்தையின்படி செய்கிறவன், அப்புறம் கருத்தாய் ஜெபம் பண்றவன். இப்படிப்பட்டவனுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சார்னா 3 காரியம். 1, அவனை போஷித்தார். எப்படிலாம் போஷித்தார் பாருங்க. நமக்கு தெரியும், காக்காவை கொண்டு. காக்கா நம்மள்ட்ட தான் பிடிக்கிட்டு போவோம். காக்கா யாருக்காவது அதுக்கு முன்னும் நடந்ததில்லை, அதுக்கு பின்னும் நடந்ததில்லை, இனி நடக்க போவதும் இல்லை. நம்மள்ட்ட பிடிங்கிட்டு போகிறத வச்சே நம்மளுக்கு போஷிப்பார் பாருங்க. நம்மள்ட்ட பிடுங்குறானா, இந்த கவர்மெண்ட் நம்மள்ட்ட பிடுங்குது பாருங்க நிறையா. இந்த கவர்மெண்ட்டை வச்சே கர்த்தர் நம்மளை போஷிப்பார். அல்லேலூயா. நீங்களாம் பார்த்தா ஒன்றும் வேணாங்களை விட்டா போதுன்ட்டு உட்காந்துருக்கீங்க. உங்கள்கிட்ட யாராவது சுரண்டிட்டு போகிறானா, அவங்கள வச்சே கர்த்தர் என்ன செய்வார்? நம்மளை போஷிப்பார். ஆமாம், விதவையை கொண்டு போஷிச்சார். வாய்ப்பே இல்லை, சாப்பிட்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுலேருந்து கர்த்தர் போஷிப்பார். தூதனை கொண்டு கர்த்தர் போஷிச்சார். சுட சுட அப்பம், சுட சுட சாப்பாடு. சாப்பிட்டுட்டு எங்கே போகிறான் தெரியுமா எலியா? அதான் அதில் பியூட்டியே. சுட சுட அப்பத்தை சாப்பிட்டுட்டு 19ஆம் அதிகாரத்தில் அங்கே பாருங்களேன், 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அதெல்லாம் வீட்டில் போய் வாசி பாருங்க. 5ஆம் வசனம். ஒரு சூடைச்சேரியின் கீழ் படுத்து நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திரு போஜனம் பண்ணுகின்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரம் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக்கிட்டான். திரும்பவும் தூதன் எழுப்புறான். ஏய், திரும்பவும் சாப்பிடு. தட்டி எழுப்பி நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம்னு சொன்னானே, இவன் எங்கே போனான் தெரியுமா? நேராக எங்கே போகிறாரு? ஓரேப் என்னும் பர்வதம். எங்கே போகிறான் சொல்லுங்க? எங்கே போகிறான்? ஓரேப் என்னும் பர்வதத்துக்கு நேராக போகிறான். எலியா நேராக போன இடம் ஓரேப் பர்வதம். ஓரேப் பர்வதம் 7ஆம் வசனத்தை வரை நீங்கள் வாசி பாருங்க. ஓரேப் பர்வதம் மட்டும் அவன் பிரயாணம் பண்ணினான், இரவும் பகல் நடந்து. 8ஆம் வசனத்தில் ஓரேப் பர்வதம் தேவனுடைய பர்வதம். அது என்னது? ஜெபிக்கிற இடம். எலியாவுக்கு எப்போதுமே ஜெபம் பண்ணுற இடம் தான் முக்கியம். ஓரேப் பர்வதம் என்ன? அந்த ஓரேப் பர்வதத்தை வச்சு ஒரு பிரசங்கம் இருக்குது. 3 பேருக்கு ஓரேப் பர்வதம் முக்கியமானது. யார் யாருக்கு சொல்லுங்க பார்ப்போம். ஒன்று மோசே, இன்னொன்று எலியா, இன்னொன்று பவுல். பவுல் சொல்கிறார்ல, நான் அரபி தேசத்தில் 3 வருஷம் இருந்தேனே, அது இந்த ஓரேப் பர்வதம் தான். எலியாவுக்கு இந்த ஓரேப் பர்வதம் முக்கியம். மோசேக்கு ஓரேப் பர்வதத்தில் யார் வர முடியும்னு ஒரு பிரசங்கம் இருக்குது.
தேவனுடைய சமூகத்தில் நம்ம வரணும்னா அதுக்கு தியாகம் வேணும். ஒரே பர்வதத்தினுடைய அனுபவம் நமக்கு தேவை. சாப்பிட்டு எங்க அங்கே தான் ஆண்டவர் பேசுகிறாரு. ஏய், உன்னை கொண்டு ஒரு காரியத்தை செய்ய போகிறேன். என்ன தெரியுமா? ஆசைகளை நீ அபிஷேகம் பண்ணணும், எகுவை அபிஷேகம் பண்ணணும், உன் ஸ்தானத்தில் எலிசாவை அபிஷேகம் பண்ணணும், உன்னை கொண்டு நான் காரியங்களை நடப்பிக்கணும். அங்கே ஒரே பர்வதத்தில் தான் அவனை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்றதை பேசுகிறாரு. ஜெபிக்கிற இடம். சாப்பிட்டுட்டு எங்கே போனார்? வெகு தூரமாக நடந்து வெளிநாட்டுக்கு போயிட்டாரோ? இல்லை, ஜெபிக்கிற இடத்துக்கு தான். அதனால் முதல்ல கர்த்தர் அவனை போஷித்தார். ரெண்டாவது, கர்த்தர் அவனை அதிகாரப்படுத்தினார். எலியாவை கர்த்தர் அதிகாரப்படுத்தினார். நீங்களும் நானும் மறுரூபமாக்குகிற வல்லமை, உயிர்ப்பிக்கிற வல்லமை, நிரூபிக்கிற வல்லமை வெளிப்படணும்னா கர்த்தர் நம்மளை அதிகாரப்படுத்துவார், நம்மளை கனப்படுத்துவார். எலியாவுக்கு இயற்கையின் மேல் அதிகாரம் இருந்தது, ராஜாவின் மேல் அவனுக்கு அதிகாரம் இருந்தது. அவனுடைய வார்த்தையில கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்தார். அவனுடைய சத்துருக்களுக்கு முன்பதாக கர்த்தர் அவனை அதிகாரப்படுத்தினார். ஜீவன் மேல் அவனுக்கு அதிகாரம் இருந்தது. தேசத்தின் மேல் அவனுக்கு அதிகாரம் இருந்தது. அவன் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் நிறைவேற்றினார். கர்த்தர் எலியாவை அதிகாரப்படுத்தினார். என்ன கருமையானவர்களே, இந்த ஜெபத்திற்கு வந்திருக்கிற உங்களையும் கர்த்தர் அதிகாரப்படுத்துவார்.